பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். Let us turn to read 1 Peter chapter 1 verses 14 and 15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். As obedient children, not fashioning yourselves according to the former lust in your ignorance, but as he which hath called you is holy, so be ye holy in all manner of conversation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருங்கள். As obedient children. இன்றைய மெசேஜ் கீழ்ப்படிதல். Today's message is obedience. வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்பது பரிசுத்தத்தின் துவக்கமாக இருக்கிறது. Obedience is the beginning of holiness in life. கீழ்ப்படிதல் என்பது முதல் படியாக இருக்கிறது. Obedience is the first step. எந்த இடத்திலும் கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே பரிசுத்தமும் இருக்கும். Where there is obedience, there will be holiness. எங்கே கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கே தெய்வீகம் இருக்காது. Where there is no obedience, there will be no divinity. அது ஒரு கம்பெனியாக இருந்தாலும், ஒரு ஆபீஸா இருந்தாலும், ஒரு வேலை ஸ்தலமா இருந்தாலும், ஒரு ஊழியமா இருந்தாலும், ஈவன் ஒரு குடும்பமாக இருந்தாலும், அங்கே கீழ்ப்படிதல் இல்லாத பட்சத்தில் தெய்வீகம் பரிசுத்தம் என்பதை நாம் எதிர்பார்க்க இயலாது. It may be a work spot, it may be your office, your family, or even the ministry. Where there is no obedience, there cannot be holiness. அதனால தான் இந்த ரெண்டு வசனத்துல இந்த இரண்டு காரியங்களும் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. That is why these two things are knit in these two verses. நீங்கள் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். As obedient children, he that which hath called you is holy, so be ye holy in all manner of conversation. எங்கே ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ, ஒரு ஊழியனோ, ஒரு ஊழியக்காரர்களோ, இல்லாவிட்டால் ஒரு விசுவாசியோ, ஒரு தேவனுடைய பிள்ளையோ, ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் கீழ்ப்படிதல் அவசியம். A girl or a boy, servant of God or a believer, they need obedience. அதை தேவனும் எதிர்பார்க்கிறார், மனிதர்களும் எதிர்பார்க்கிறார்கள். God, it's God's expectation as well man's. இந்த கீழ்ப்படிதலை குறித்து நீங்கள் பல விதங்களிலே நீங்கள் வேத வசனங்களை கேட்டிருக்கலாம், போதித்திருக்கலாம், அறிந்திருக்கலாம். You would have heard, even taught and known about obedience. ஆனால் கீழ்ப்படிதலை ஒரு மனிதன் பயிற்சிவிக்காவிட்டால் அவனுடைய வாழ்க்கை முன்னேற இயலாது. But if a man doesn't train himself in obedience, he cannot press forward. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Essential that you need to understand this. இன்னைக்கு अनेक இடங்கள்ல கீழ்ப்படிதலை நாம் தேடி பார்த்தாலும் கிடைக்கிறது இல்ல. Today in many places we search for obedience but we don't find it. சுட்டு போட்டா கூட ஒரு சிலருக்கு கீழ்ப்படிதல் வராது. Even if some are shot down, they will have no obedience. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவு தங்களுடைய ஜீவியத்தை மாற்றி இருக்கிறார்கள். Because they have changed their life to that extent. கீழ்ப்படியவில்லை என்றால் அவனுடைய பெயர் துஷ்டன் என்று அர்த்தம். If no obedience, they are called wicked. இந்த வசனம் சொல்லுகிறது 14ஆம் வசனம் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருங்கள். Verse 14 says, be ye obedient children. அப்ப கீழ்ப்படியலன்னா அவன் எப்படிப்பட்ட பிள்ளை? If he doesn't obey, what kind of boy is that? உபாகமம் 21:18 பார்க்கும் பொழுது Deuteronomy 21:18. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், எப்படி? If a man have a stubborn and rebellious son, which will not obey the voice of his father or the voice of his mother, and that when they have chastened him will not hearken unto them. அப்ப கீழ்ப்படியாமல் போனால் அவன் துஷ்ட பிள்ளை, கீழ்ப்படிகிறவன் பரிசுத்தமான ஒரு பிள்ளை. If he doesn't obey, then he is a wicked child. If he obeys, then he is a holy child. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை அவன் பயிற்சிவிக்க வேண்டும். In the life of a child of God, we should train obedience. கீழ்ப்படிதல் என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். Obedience is a lesson that we have to learn. இந்த பாடத்தை நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. I don't know if you have learned the subject. ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ இல்லாவிட்ட ஒரு விசுவாசியோ கீழ்ப்படிதலை தன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். A son, daughter or a believer should learn obedience in his life. கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள நம்ம பல இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம். We send our children to various places to learn சில computer. படிப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு கூட அனுப்புகிறோம். We even send them to foreign countries to learn. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? இயேசு கிறிஸ்து இதை எப்படி கற்றுக்கொண்டார்? How did Jesus learn it? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் Hebrews chapter 5 8ஆம் வசனத்தை பார்த்தால் verse 8. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட
பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது. Jesus came into this world and learned obedience. பாடுகள் மூலமாய் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Obedience by the things which he suffered. அந்த கீழ்ப்படிதல் அவரை பூரணத்துக்கு நேராக எடுத்துச் சென்றதாக அந்த வசன மீதி பகுதி சொல்லுகிறது. And the rest part of the verse says obedience led him to perfection. அப்படியானால் கீழ்ப்படிதல் என்பது பரிசுத்தத்தின் துவக்கமும் பரிசுத்தத்தின் நிறைவுமாகவும் இருக்கிறது. If it is so, obedience is the beginning of holiness as well the fullness of holiness. இல்லாவிட்டால் அது உன்னை பூரணத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. Or it is a power which leads you to perfection. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இந்த கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை இதிலேயே நம்ம சர்டிஃபை பண்ணிடலாம். You can certify a man with his obedience and disobedience. அந்த ஒரே சப்ஜெக்ட்லயே அவன் பாவியா நீதிமானா அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம். Just in this one aspect you can find out whether he is a sinner or righteous. ரோமர் 5:19. Romans 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். கீழ்ப்படியாமையினாலே பாவிகளாய் மாறுகிறார்கள், கீழ்ப்படிதலினாலே நீதிமானாய் மாறுகிறார்கள். The sinners by disobedience and righteous by obedience. நீங்க கீழ்ப்படிதல்ல தான் ஒருத்தன் கீழ்ப்படியாமை வந்துருச்சுன்னா அவன் பாவி, கீழ்ப்படிதல் வந்துருச்சுன்னா அவன் நீதிமான். It is by this aspect of obedience that you find out that he is righteous and sinner by his disobedience. இதுதான் லைஃப். This is life. இதுலயே ஒருத்தனை கண்டுபிடிச்சிடலாம். By this you can find out a person. கீழ்ப்படிதல் இருந்துச்சுன்னா இவன் வருகையில போவான் அப்படிங்கறத சொல்லிரலாம். If he has obedience you can say that he can be caught up at the coming of the Lord. கீழ்ப்படிதல் இல்லாதவன் வருகையில போக மாட்டாங்கறதையும் சொல்லிரலாம். Disobedient man cannot be caught up at the coming of the Lord. கீழ்ப்படிதல் உள்ளவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்ல முடியும். Obedient ones can receive the promise of God. கீழ்ப்படிதல் இல்லனா அவனுக்கு வாக்குத்தத்தம் சொந்தமாகாதுங்கறத சொல்ல முடியும். Disobedient cannot claim the promise of God. அனைத்துமே இந்த கீழ்ப்படிதல் இதுதான் முதல் படி. For everything the first step is obedience. நீங்க பல விதத்துல வாழ்க்கையில நடத்தப்பட்டிருப்பீர்கள். You may be led through various paths. பல விதங்களிலே நீங்கள் அதற்கு பதில் செயல்பட்டிருப்பீர்கள். And you would have reacted in various ways. ஆனா ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். But understand one thing. நீ கரெக்ட்டா இருந்தீனாதான் பிசாசு ஓடும். Only if you are right then the devil will flee away. நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேனா பிசாசு ஓடிடுவான். If you submit or obey to God then devil will flee away. யாக்கோபு 4:7 பார்க்கும் பொழுது James 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சேனா பிசாசு ஓடுவான். If you submit yourself to God then the devil will flee away. நீ தேவனுக்கு கீழ்ப்படியலனா பிசாசு உனக்கு எதிர்த்து நின்னுட்டே இருப்பான். If you are disobedient to God then the devil will resist you. அதனால தான் நான் சொன்னேன் இந்த கீழ்ப்படியல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. That is why everything lies in this obedience. இந்த கீழ்ப்படிதல் இல்லன்னு சொன்னா எதுவும் எல்லாமே கொலாப்ஸ் தான். If you have no obedience your life is out of order. உன் விசுவாச வாழ்க்கை நஷ்டமாயிடும். Your faith life will be lost. பரிசுத்தம் நஷ்டமாயிடும். Your holiness will be lost. உன்னுடைய பிரதிஷ்டை நஷ்டமாயிடும். Your consecration will be lost. உன்னுடைய பிரயாசம் நஷ்டமாயிடும். Your labor will be lost. உன்னுடைய ஜெபம் நஷ்டமாயிடும். Your prayer will be lost. உன்னுடைய பாடுகள் வீணாயிடும். Your sufferings will be in vain. நீங்க பாருங்க 3 வருஷம் அழகாக யூதாஸ் ஊழியம் செய்தான். Judas ministered 3.5 years. ஆனா அவனுக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியல. But he could not obey the truths. அவன் கீழ்ப்படியாமல் போய் விட்டான். He was disobedient. அவனுடைய ஓட்டங்கள் அனைத்தும் விருதா என்றுதான் பைபிள் சொல்லுது. And his labor was in vain, says the Bible. ஒரு கட்டத்துல இயேசு சொல்றார் அவன் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே. At one point Jesus said it would be better if he had not been born. அப்ப அதில இருந்தே அவனுக்கு வரப்போகிற ஆக்கினை எவ்வளவு கொடிதானதுன்னு யோசிச்சு பாருங்க. From then you can understand how great is the judgment that's coming upon him. அழைப்புக்கு கீழ்ப்படிய முடிந்தது. He could obey the calling. ஆனா ஊழியத்துக்கு கீழ்ப்படிய முடியல. He could not obey the ministry. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலவரம்? How many have a pathetic situation like this? எவ்வளவுதான் கீழ்ப்படிஞ்சு போறது? How long to obey? விட்டா தலைக்கு மேல ஏறி போய்டுவான். If we just leave they will run over my head. மசாலா அரைச்சிடுவான். They will drive the masala over my head. இப்படிலாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில பேசி அந்த கீழ்ப்படியாமை காட்டுகிறதுக்கு பல காரணங்கள் சொல்றோம். Yes, we speak like this in our practical life and reason it for disobedience. ஆபிரகாம் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான்? How did Abraham gain so much of blessing? அதுக்கு காரணம் என்ன? Reason for that? அவன் பெரிய பரிசுத்தவானா? Was he a saint? இல்ல. No. அவனுடைய கீழ்ப்படிதல் தான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழுத்துக்கிட்டு வந்தது. It was his obedience which gained him so much of blessings. ஆதியாகமம் 26:4. Book of Genesis chapter 26 and verse 4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. பாத்தீங்களா?
ஆபிரகாம் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சான், Because Abraham obeyed my voice. என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான், Because he obeyed my என் words. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். Because he kept my charge. கீழ்ப்படிதலை நீங்க முதலாவது கற்றுக்கொள்ளுங்க. Is first learn obedience. கீழ்ப்படிதல் இல்லையா ஒரு பிரயோஜனம் கிடையாது. If you have no obedience, no use at all. கீழ்ப்படிதல் இல்லாம நீ ரீத் வச்சு என்ன, வெயில் வச்சு என்ன, கோட் போட்டு என்ன, சூட்டு போட்டு என்ன, டை கட்டி என்ன, பவர் ஷூ அடிச்சு என்ன, டக் அடிச்சு என்ன, எந்த தாடி மீசை வச்சு என்ன பிரயோஜனம்? Without obedience, whatsoever the stylish manner you walk, whatsoever the adorning you have, what is the use of it? அலங்காரம் பண்றீங்க, You can adorn yourself, ஆனா கீழ்ப்படிதல் தான் உன்னுடைய அலங்காரமா இருக்கணும். but obedience should be your first adorning. அது இல்லாம மத்த எல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? Without that, the rest are in vain. நீங்களே யோசிச்சு பாருங்க. You think of yourself. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அநேக தோல்விகளுக்கு காரணம் உங்களுடைய கீழ்ப்படியாமை. Your disobedience is the reason of many இன்னும் failures. அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய சந்ததி பெற முடியாததுக்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமை. Your seed doesn't receive many blessings because of your disobedience. 1 பேதுரு 3:5 பார்க்கும் பொழுது 1 Peter chapter 3 and verse 5. எது நம்முடைய அலங்காரம்? What is our adorning? இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அலங்காரங்கிறது மேக்கப்ல இல்ல, Adornment is no makeup. கலர் கலரா நம்ம உடுத்துறதுல அல்ல. It's not in colorful dressing. நீ கீழ்ப்படிஞ்சாதானே அது அலங்காரம். But your obedience is that adorning. நீங்க உங்களுடைய எத்தனை பேருக்கு கீழ்ப்படிய முடியும்? How many of you can obey? நான் இன்றைக்கு இந்த கீழ்ப்படிதலை ரெண்டு விதமாக பிரிக்க விரும்புகிறேன். Today I want to classify this obedience into two. வேத வசனங்கள் இப்படி ஆழமாக சொல்லுகிறது. And the word of God says in depth about ஒன்று it. மனுஷீகம், மற்றொன்று தெய்வீகம். One human, the other divine. ஒரு சிலர் டிவைன் டிவைன் போவாங்க தவிர இந்த நடைமுறை வாழ்க்கையில கீழ்ப்படிய மாட்டாங்க. Some all the time speak about divinity but no obedience in their practical life. ஒரு சிலர் உலக பிரகாரமான காரியங்களுக்கு ரொம்ப கீழ்ப்படிவாங்க, ஆனா தெய்வீகத்துக்கு அவங்களால சமர்ப்பிக்க முடியாது. Some others they obey the maximum in their worldly life but cannot yield to divinity. சமயம் அனுமதிக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். According to time I want to place a few verses before you. ஏனென்றால் இன்றைக்கு ஆவியானவர் இதைத்தான் உங்களோடு நான் என்னோடும் நம்மோடும் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். Because this is what the Spirit of God wants to share with us all. ஏனென்றால் தன்னுடைய குமாரனுக்கு மனவாட்டியாக மாற வேண்டுமானால் தன்னுடைய குமாரனை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Because the Lord desires that if he ought to become the bride of his son, we should be like a son. அதனாலதான் அவர் கீழ்ப்படிதல் என்பதை ரொம்ப வலியுறுத்துகிறார். That is why he emphasizes on obedience. ஆண்டவருடைய கீழ்ப்படிதல் ரொம்ப ஆச்சரியமானது. The obedience of Jesus so marvelous. உட்காரும் அப்படினா உட்கார்ந்து தான் இருப்பார். When he was said to sit, he sat. 110 சங்கீதம் 1 வசனத்துல கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடு வரைக்கும் என் வலது வாரிசத்தில் உட்காரும். அவ்வளவுதான், உட்கார்ந்தாச்சு. நூற்றாண்டுகள் கடந்துகிறது. கீழ்ப்படிதல் முக்கியம். Psalm 110, the Lord said unto my Lord, sit thou at my right hand until I make thine enemies thy footstool. Years together he kept on sitting. இல்ல நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன். No, I'm praying. இல்ல நான் உபவாசம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். No, I'm fasting. இல்ல நான் முழங்கால்ல நிக்கிறேன். No, I'm on knees. நான் காணிக்கை அள்ளி கொடுக்கிறேன். I'm giving offering abundantly. இதெல்லாம் விட rather than all things, பைபிள் சொல்லுகிறது பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Word of God says obedience is better than sacrifice. ரொம்ப முக்கியமானது அதுதான். Very important it is. மனைவியை வீட்ல அடிச்சிட்டு இங்க நீ 10,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தா என்ன நன்மைன்னு நான் சொல்றேன். Beating your wife at home, if you give 10,000 on offering, what's the use? புருஷனை கனம் பண்ணாம இங்க பைபிள் தூக்கிட்டு வந்துக்கிட்டு சார்ச்சில எழும்பி நின்னு அல்லேலூயா போட்டதனால குதிச்சதனால பிரயோஜனம் இல்ல. Not honoring your husband because you come and testify here and you say hallelujah, there's no use in it. உங்களில் அநேகர் வருகை எதிர்பார்க்கிறீர்கள், ஆனா அஸ்திபாரம் அநேகருக்கு கிடையாது. Many of you expect a great thing but you have no foundation. தவறு. It's wrong. நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் சொல்றோமே, அதுல இது ஒரு தவறு. We err in many things, this is one of that. கீழ்ப்படிதல் பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். Obedience is better than sacrifice. காணிக்கையை விட, rather than your offering, உன்னுடைய ஊழியத்தை விட, rather than your உன் ministry, ஜெபத்தை விட, rather than your prayer, உன்னுடைய உபவாசத்தை விட, rather than your நீ fast, பரிசுத்தம் பரிசுத்தம்னு ஒன்னு பிடிச்சிட்டு கிடக்குறியே அதை விட கீழ்ப்படிதல் உத்தமம். then what you call holiness, obedience is essential. நம்ம எல்லாம் எப்படி கீழ்ப்படியணும்னு நமக்கு இன்னும் தெரியல. We do not know how we are obeying. ஆனா கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஹோலினஸ் துளிர்விடும். But try to obey and you can receive holiness. உனக்குள்ள பூரணம் துளிர்விடும். And perfection will sprout in you. உனக்கு வருகை நம்பிக்கை தானா வரும். You will have the hope of the coming of the Lord. அப்படி கீழ்ப்படிய முடியுமா? Can you obey like that? சாதகமான வழிகள் இருக்கா? Do you have favorable ways for that? என்ன வந்தாலும் சரி, சாதகமோ பாதகமோ
கீழ்ப்படிய வேண்டியது நம் எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமை. Whatever it be, pros or cons, you have to obey, it's a duty for us. முதலாவது மனுஷிகமான கீழ்ப்படிதலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். First of all, placing the human obedience. 1 பேதுரு First Peter, 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். chapter 2 and verse ஒரு 18. வேலையால் இந்த உலகத்துல உள்ள எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? A servant, how he should obey his master. இதை வேதம் எப்படி வலியுறுத்துகிறது? What is the word of God stress about that? வேலைக்காரரை அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். Servants, be subject to your masters with all fear, not only to the good and gentle, but also to the froward. நீ ஒரு வேலைக்காரனாக இருக்கலாம். You may be a servant. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கலாம், இல்ல பிரைவேட் கம்பெனில ஒரு சர்வெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல வேலைக்காரராக நாம் வேலைக்காரராக இருக்க முடியும். We may be a servant, a government servant, or servants in some other company, private companies, or somewhere else. ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாரும் வேலைக்காரர்கள். In some or the other way, we are servants. இந்த வேலைக்காரர்கள் எப்படி கீழ்ப்படியணும்? How ought these servants to obey? அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். Be subject to your master with all fear. அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. Next point. அது என்ன? What is that? நல்ல எஜமான் மாத்திரமல்ல, Not only to the good master, பயங்கர ரஃப்பா இருப்பாங்க, முரட்டாட்டம் உள்ளவங்களா இருக்கும், அவங்களுக்கும் நீங்க கீழ்ப்படியணும். even to the fraud and rough masters, எஜமான் எப்படியும் இருப்பான். however the master be. ரெண்டு அவன் சாந்தமா இருக்கலாம், இல்ல He may be gentle. நல்லவனா இருக்கலாம், He may be good, இல்ல முரட்டாட்டம் உள்ளவனா இருக்கலாம். he may be froward. வாழும் வழிய பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. The word of God teaches you the way to live. நம்ம ஆளுங்கள பாதி பேர் வேலைக்கு போறது இல்ல. Half of our people don't go to job. அப்படி வேலைக்கு போனாலும் லேட்டா போறது. And even if they go late. அப்படி போனாலும் சீக்கிரம் ஓடி வந்துடுறது. And then soon they return back. இது எல்லாமே தப்புதான். This is all wrong. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு நீங்க வேலை செய்யணும். For the salary that you earn, you have to work. உங்களுக்கு மேல இருக்கிறவன் முரடனோ நல்லவனோ சரி. Those who are superiors, they may be gentle or froward. பைபிள் சொல்லுகிறது அவனுக்கு நீ கீழ்ப்படின்னு தான் சொல்லு. The Bible says, obey him. நல்லா கவனிச்சுக்காங்க. Listen carefully. நாம எங்கேயோ போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்துட கூடாது. Because we are going somewhere, don't lose everything. இந்த கற்பனையில் ஒரு சிறிதான ஒன்றை ஒருவன் மீறினாலும் அவன் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யறதில்ல, பிரவேசிப்பதில்லை. Even if one would err in least of these commandments, he cannot enter into the kingdom of heaven. உனக்கு அவசியம் போனா பெர்மிஷன் கேளு. If you want to go and urgently ask a permission, இன்னும் அவசியம்னா லீவ் எடுங்க. and yet more than take a leave. லீவ் இல்லையா, ஏன் லீவையாவது காலி பண்ணு. If you have no leave, at least vacate your own leaves. ஏதாவது ஒண்ணு நீ உருப்படியா செய்யணும். Some or the other way, do something நீ straightforward. சுமக்கிற பைபிளுக்கு நீ பதில் சொல்லணும். You have to answer the Bible you carry. இந்த விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். Be very careful in this matter. அந்த ஆளு அவன் முரடன், அவன்கிட்ட போய் அவன் கீழ்ப்படிவான், அப்படி பேசினாதான் அவன் ஒதுங்கி போவான், அப்படிலாம் நம்ம சொல்லி பழக கூடாது. We should not be in a way that others may speak complaints about us, saying, he is going, who will go and say him? நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful in this matter. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Colossians 3:22. வேலைக்காரரை சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீ போய் வேலை செய்யறத பைபிள் ஊழியம்னு சொல்லுது. You go in working, the Bible says it is a service. அவன் சம்பளம் கொடுக்கறான். He gives you the salary. அவன் தான் உன்னை போஷிக்கிறான். He feeds you. அப்படிங்கும்போது நீங்க அதுக்கு அந்த எஜமானுக்கு தெய்வ பயத்தோடு நீங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு அவனுக்கு வேலை செய்யணும். Therefore, you have to obey your masters, fearing God in singleness of heart. எபேசியர் 6ஆம் அதிகாரம். Ephesians 5. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது. Ephesians 6 chapter verse 5. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. யாருக்கு கீழ்ப்படிகிறது போல? As to whom you have to obey? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல. Obey as unto Christ. எப்படி வசனம் இருக்கு நீங்க படிச்சு பாருங்க. Read how the verses. நீங்க எஜமானா இருந்தா அப்படிலாம் எதிர்பார்க்கறீங்க, மத்தவங்க எல்லாம் உங்களை வந்த உடனே தட்டா புட்டான்னு எழும்பி விஷ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீங்க உங்க எஜமானுக்கு என்ன செய்றீங்க?
If you are a master, you wish that others may greet you soon, but what do you do to the master? நீ எந்த அளவின்படி அளக்கறாயோ அதே அளவின்படி தான் உனக்கு அளக்கப்படும். To what measure you meet, to that measure it will be அதனால meted unto பைபிள் you. சொல்கிறது முதலாவது கீழ்ப்படிதல் என்பது மனுஷிகத்தினுடைய ஒரு பகுதி. வேலைக்காரரே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். Therefore in obedience in the human part you have to obey, the servants have to obey the master in all வேலைக்கு things. போகிற எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். All the brothers sisters going for job, please be careful. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். Very careful in this matter. ஒரு சிலர்லாம் நம்ம ஆளுங்க பயங்கர ரஃபா ஹேண்டில் பண்ணுவீங்க. Some of our people they handle things very roughly. ஒரு சிலர்லாம் மதிக்கிறதே கிடையாது. Some do not respect others at all. அப்படி அல்ல. It's not that. எல்லா இடங்களிலும் நீங்கள் கிறிஸ்துவின் வாசனையை சுகந்த வாசனையை வீசக்கூடியவளா இருக்கணும். In all places you have to give forth the sweet savor of Christ. இரண்டாவதாக Secondly, எபேசியர் 5ஆம் அதிகாரம் Ephesians 5 22ஆம் வசனம். verse 22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். Wives, submit yourselves unto your own husbands as unto the Lord. எப்படி? உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படி. You have to obey your husbands as unto the Lord. திருவள்ளுவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம். Thiruvalur was eating. மனைவி தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. The wife was drawing water. கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. Drawing water from the well. கூப்பிட்டார். He called her. கூப்பிட்ட உடனே இப்ப பக்கெட் பாதியில நிக்குது. The bucket is half the way. அதை எடுத்து தண்ணியை ஊத்திட்டு போணும்னா ஒரு 1 minute ஆயிடும். To draw that, pour the water and then go, it will take a minute. நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? Have you read about it? நீங்களாம் குமுதம், ஆனந்த விகடன், நக்கீரன் இதெல்லாம் நல்லா படிப்பீங்க. You all read the novel books very nicely. என்ன நடந்துச்சு தெரியுமா? But you know what happened? இதோ வர்றேன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டாள். She said, "Lo, I am coming," and left the water. போய் அவருக்கு பணிவிடை செஞ்சிட்டு திரும்பி வந்தா எந்த இடத்துல அந்த கயிறை விட்டாலோ பக்கெட் அதே இடத்துல நின்னுச்சுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? She finished the service and came and she saw the bucket in the same place. அப்படி படிச்சிருக்கீங்களா? கேட்டவங்க கொஞ்சம் கை வைத்துங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஆளுங்க இருக்கிறாங்க. பரவாயில்ல. அதான் உலகத்துல அது ஒரு பொதுமறைன்னு சொல்றான். That is a common manners in the world. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Look at this. அவர் சாப்பிடும்போது கையில ஒரு ஊசி வச்சுக்குவார். When he eats, he would have a needle in his hand. எதுக்கு? For what? குழம்பு நல்லா இல்லைன்னு மனைவியை குத்துறதுக்கா? If the curry is not good, then is it to prick his wife? அப்படி அல்ல. No. சோத்து பருக்க கீழே விழுந்தா கூட அது வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு குத்தி தண்ணியில முக்கி சுத்தப்படுத்தி திருப்பி சாப்பிடுவார். Even as the rice falls down, it should not go waste. Therefore, he pricks it with the needle, washes in the water, and then eats. நம்ம ஆளுங்களுக்கு சாப்பிடவே தெரியாது. பாதி சட்டையில சாப்பிடுவான், பாதி மீசை சாப்பிடும், பாதி தாடி சாப்பிடும். ராபோஜனத்துல பாருங்க அந்த மீசை ரசத்துல படுற பாடு. Our people do not know how to eat. Half of that fall down, half of that into their clothes, and into their mush. அப்பனா பாதி பேர் முக்காடு எடுத்து ரசத்துக்குள்ள விட்டுருவாங்க. Half of them put their veil into the rasam. தப்பு. It's wrong. அதெல்லாம் ரொம்ப டிவைனா பண்ண வேண்டிய இடம். You have to do it everything divine way. கீழ்ப்படிதல் என்பது எப்படி? How is obedience? உலகத்துல இப்படி கீழ்ப்படிதலுக்கு எவ்வளவோ சான்றுகள் இருக்கிறது. There are many ways to obey in this world. நாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு எந்த விதத்துல கீழ்ப்படிறோம்? And how are we obeying? உன்னுடைய கீழ்ப்படிதல் உன் புருஷனுக்கு நீ எப்படி கீழ்ப்படிற? How are you obeying your husband? உன் சொந்த புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படிற? How are you obeying your own husband? நீங்க நினைக்கிற மாதிரி நியாயங்கள் பேசலாம். As you say, you may justify. உங்க பகுதியில் நியாயக்கேடுகள் அநியாயங்கள் அநேகம் உங்க மேல் குற்றம் சாட்டப்படலாம். There may be many injustice fallen upon you. தூத்துக்குடியில ஒரு அம்மா இருந்தாங்க, வயசான அம்மா. There was an old mother in Tuticorin. அவங்க புருஷன் அடிச்சு அவங்களுக்கு கூனே விழுந்துருச்சு. Her husband better, finally she bowed down. எப்படி இருக்கும்? Just think. நம்ம ஆளுங்க ஒரு நாள் அடிச்சா டைவர்ஸ். Our people, if they are beaten once, they would go into divorce. ரெண்டாவது அடிச்சிட்டா ஜீவனாம்சம். Second time, then life bugs they மூணாவது ask. அடிச்சா அண்ணன் தம்பியை வச்சு அடிச்சே கொன்றுவாங்க. Third time, they go for slaying itself. இப்படி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். This is how we do. அவன் என்ன பண்ணா? But what did that man do? அந்த அம்மா அடிச்சு கூன் விழுந்துருச்சு. That mother stooped down because of the beating of his eye. So much beatings. ரத்தம் வடியும். And blood would ooze out. அந்த ஆளு பூனையை பிடிச்சு கொண்டு வந்து அந்த ரத்தத்தை குடிக்க வச்சிட்டு இருப்பாரு. And the man would bring the cat to drink the blood. நீங்க எப்படி ஜெபிச்சிருப்பீங்கன்னு பாருங்க.
You think how would you have lived? இயேசுவின் நாமத்திலே இவன் இன்னைக்கே சாகணும்னு ஜெபிச்சிருப்பீங்க நீங்க. You would pray in the name of Jesus you should die today. அந்த அம்மா எப்படி ஜெபிச்சது தெரியுமா? But you know how the mother prayed. ஆண்டவரே இவ்வளவு கொடுமை பண்ணிட்டு இந்த கொடுமையை நான் நிமித்தம் நான் சகிச்சிட்டு இந்த ஆள் எங்க போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. இவனை நீ ரட்சிக்கணும் ஆண்டவரே. After this man treating me so harshly and I enduring so much, this man should not land into hell. நீங்களா எப்படி ஜெபிப்பீங்க? How would you all pray? அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. I do not need such a life at all. அப்படிதான் நம்ம இன்னைக்கு அழகா பேசுறோம், வசனங்கள்லாம் பேசுறோம். That is how we speak without word of God. ஒரு நாள் அந்த அம்மாவை அவரு உன்னை சுட்டே கொன்னுடுவேன்னு துப்பாக்கி தூக்கிட்டாரு. One day that man took the pistol to shoot the mother down. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம ஓட்டம் முடிஞ்சு போச்சு. And she knew that she is going to finish her course today. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு இருந்தாங்க. Kept on praising the Lord. அடுத்த செகண்ட் அந்த ஆளு தோட்டத்துக்குள்ள ஓடிட்டாரு துப்பாக்கியை தூக்கிட்டு. Very next second he took the pistol and ran away to the garden. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. Do not know what happened. என்ன நம்மட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆளு ஓடிட்டானே. Why this man ran away? திருப்பி இவங்களுக்கு ஒரு பயம். He had a fear. இந்த ஆள் ஷார்ட் டெம்பர், தன்னைத்தானே கூட சுட்டு கொன்னு செத்துக்குவான், தற்கொலை கூட பண்ணிடுவான். This man is so short-tempered, he would suicide himself. வேலைக்காரனை கூப்பிட்டு, இவங்க ரொம்ப வசதியானவங்க, வேலைக்காரனை கூப்பிட்டு ஐயா போறாரு வேகமா ஓடுறாரு பின்னால ஓடுறானா. She called for the servants and she said the husband is going there, please go after him. அதுக்குள்ள ஃபயரிங் சவுண்ட் வந்துருச்சு. Before that the firing sound came. இவன் போயிட்டு வந்துட்டான், வேலைக்காரன் போயிட்டு வந்தான். The servant came and went and came. ஒரு காட்டு பூனையை தூக்கிட்டு வந்தான். He bought a wild cat. ஐயா சுட்டுட்டாரு. The man had shot this down. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்தாரு. After some time the husband himself came. ஏய், நான் பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன் தோட்டத்துக்குள்ள ஓடுன? Even as I was speaking, why did you run into the garden? இவங்க சொன்னாங்க நான் எங்க ஓடுனேன்? She said, why? நீ How would you ஓடுனால run? தான் உன்னை சுடுறதுக்கு பின்னால நான் காட்டுல இவ்வளவு வேகமா தோட்டத்துக்குள்ள ஓடி வந்தேன். It is because you ran into the garden, I also went behind you. உன்னை தான் நான் சுட்டேன். I shot you. ஆண்டவர் ஒரு குருட்டாட்டத்தை உண்டாக்கி ரோட்ல ஓட விட்டார். But the Lord made him blind and asked him to run away. ஆனா உண்மை என்னன்னா But what is the கடைசில truth? அவர் ரட்சிக்கப்பட்டு மரித்து நம்ம அடக்கம் நடந்துச்சு. Finally he was saved. He died and he had a funeral service in our funeral. புருஷனுக்கு கீழ்ப்படிதல்னா எப்படி? If you are obedient to the husband, how would it be? உங்களுக்குள்ள எந்த ஆவியோட நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில போறீங்க? By what spirit are you running your family life? தீத்து 2:5 என்ன சொல்லுது? Titus 2:5 what does it say? கொலோசியர் 3:18 என்ன சொல்லுது? Colossians 3:18 what does it say? எபேசியர் 5:24 என்ன சொல்லுது? Ephesians 5:23 what does it say? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படி. Obey as unto the Lord. உன் சொந்த புருஷனுக்கு நீ கீழ்ப்படி. Obey your own husband. எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி. Obey in all things. கர்த்தருக்கு ஏற்றபடி எல்லாம் கீழ்ப்படி. Obey as it is fit unto the Lord. கீழ்ப்படிதல்ல இப்படி அப்படினு வேரியேஷன் கிடையாது. There are no variations in obedience. சில குடும்பங்கள்லாம் சாட்சிகளை கேட்ட ஆச்சரியமா இருக்கும். Hearing the testimony of some families we are surprised. ஒரு அடக்காரதனையில நான் பார்த்தேன். In one funeral service I saw. ஒரு பையன் சாட்சி சொன்னான். One boy testified. அடுத்து அவங்க பொண்ணு சாட்சி சொன்னா. Next the daughters testified. ரெண்டு பேரும் சொல்றாங்க. Both of them எங்க said, அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு நாங்க பார்த்ததே கிடையாது. I have never seen my father and my mother fighting. எப்படி இருக்கும்? How would it be? இதுவரைக்கும் நாங்களும் சண்டை போடவில்லை என்று சொல்லுறவர்கள் கர்த்தருடைய மகிமைக்காக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. All those who say hitherto we have also not fought, lift up your hands. அது என்னங்க குடும்பம்னு சொன்னா உரசல் வரத்தான் செய்யும். அப்படிதானே? சொல்லுங்க. And surely the such quarrels will be picked up. கிராச்சஸ் வரலாம், சாவு வரக்கூடாது. You can have scratches but not deaths. நீங்க உங்களுக்குள்ளேயே அதை கிளியர் பண்ணணும். You should clear it within yourself. கீழ்ப்படிதல் என்பது ஒன்று எஜமானுக்கு கீழ்ப்படியணும், அதுவும் கர்த்தர் சொல்றாரு கர்த்தருக்கு கீழ்ப்படிற மாதிரி கீழ்ப்படியணும். அடுத்து சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி, அதுவும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி கீழ்ப்படின்னு சொல்றாரு. When said about obedience, first obey your masters as unto the Lord, then obey your own husbands as unto the Lord. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். This is the first subject. இதுல பாஸ் ஆயிட்டா நீ எல்லாத்தையுமே பாஸ் ஆயிரலாம். If you pass in this, you are passed in இதுல all. ஃபெயில்னா டோட்டல் ஃபெயில் If you fail in this, you are failed all இதுதான் over. மேஜர். This is the major subject. மத்ததெல்லாம் ஆன்சிலரி தான். All the others are ancillaries. இதுதான் மேஜர் சப்ஜெக்ட். நீ கீழ்ப்படிதலை நீ கத்துக்கடலைன்னா
நீ பூர்ணம் என்கிற வார்த்தைக்கு நீ போக முடியாது. If you don't learn obedience, then you cannot go to perfection. அந்தால் தப்பு தப்பா சொல்றான், அதுக்கெல்லாம் கீழ்ப்படியணுமா? Is that man is saying something wrong, should I தப்பு obey? தப்பா சொன்னா அந்த இரத்தப்பழி அவன் சுமக்கறான், நீ கீழ்ப்படின்னு நான் சொல்றேன். He will bear the blood of it, but you have to obey. அநியாயமா நடத்துறான், ரைட், நீ கீழ்ப்படி. If he is leading you injustly, then you obey. நீங்க கீழ்ப்படிதல மட்டும் நீங்க கொண்டு போங்க, யுத்தங்கள் எல்லாம் தெய்வத்தினுடையது. You just handle with obedience, but the battle is the Lord's. யுத்தத்துக்கு போன்னு கிதியோனை இழுத்து கொண்டு வந்துட்டாரு. Their Lord brought Gideon for the battle. அவனை கொண்டு போய் பானையை தூக்கிட்டு போக சொன்னாரு. But the Lord asked him to take the pot. நம்ம என்ன சொல்லுவோம்? What would we ஏங்க say? அவங்க அவ்வளவு பேர் ஆயுதத்தோட இருக்கான், மண்பானையை தூக்கிட்டு போய் கேவலப்பட சொல்றீங்களான்னு கோல். Everyone is with the weapon of war, but now should I take the earthen pot? எக்காலத்தை தூக்கிட்டு போங்கறாரு, அங்க போய் கத்தி என்ன பிரயோஜனம்? Then the Lord is saying, you take the trumpet. What is the use of shouting? நீ கீழ்ப்படி. You obey. யுத்தம் அவர் பாத்துக்குவாரு. He will look at the war. உன் சொந்த புருஷனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி கீழ்ப்படிஞ்சிரு. Obey your own husband as unto the Lord. மரியாள் அந்த வேலைக்காரங்க கிட்ட என்ன சொன்னா? What was said to Mary? மரியாள் அந்த வேலைக்காரர்கள்ட்ட என்ன சொன்னா? What did Mary said to the servant? அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. You obey what he says. அவ்வளவுதான். That's it. வேற ஒண்ணுமே கிடையாது. Nothing else. அவர் சொல்றத மட்டும் நீ செய். You just do what he says. அவர் என்ன பெரிய சொல்லிட்டாரு? What did he say to do? ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, தண்ணீரை நிரப்புங்கள். Very simple. Fill it with water. வேகமா நிரப்பிட்டாங்க. Soon they fill it with water. அடுத்த வார்த்தை தான் வருது, மொண்டு பரிமாறுங்கள். The next word, serve it. அதே தண்ணீரை ஊத்துனவன் தான் பரிமாறதுக்கு எடுக்கறான், அதுக்குள்ள என்ன நடக்கு? வார்த்தையின் வல்லமை வேலை செய்கிறது. The man who poured the water now is trying to serve it, but the power is working. கீழ்ப்படிதலுக்குள்ள தான் அற்புதம் தொடங்குகிறது. Miracle begins at obedience. கீழ்ப்படிதலுக்குள்ள தான் ரட்சிப்பு புருஷனுக்கு தொடங்குகிறது. Salvation begins at obedience. கீழ்ப்படிதலுக்குள்ள தான் தேவன் உள்ளே வர முடியும். God comes in at obedience. எங்க கீழ்ப்படிதல் இருக்கோ அங்க நீ தேவனுக்கு கதவை திறக்கறாய். Where obedience, there you open the door எங்க for God. கீழ்ப்படிதல் இல்லையோ கதவை இழுத்து நீ மூடுற, தேவன் உன் வாழ்க்கையில இறங்கி அற்புதம் செய்ய முடியாமல் வெளியே போய் விடுகிறார். Where disobedience, there God shuts the door for the miracles not to be worked. அதெல்லாம் என் பிள்ளையெல்லாம் அனுப்ப முடியாது, அவன் அடிச்சு கொன்றுவான் அப்படினு சொல்றீங்க. And you say, I cannot send my child like that because he will beat him up. ஏன்ட்ட ஒருத்தங்க சொன்னாங்க. One person said to me, நான் சொன்னேன் கொல்லட்டுங்க, அடக்காரவனை நான் வேணா நடத்துறேன். I told, let him kill her, then I will conduct the funeral service. அந்த பிள்ளை மகிமையோடு போகட்டும். And let the daughter go with the boy. புருஷன் கையால செத்தான்னு போகட்டுமே, கர்த்தர் பாத்துக்கிடட்டும். And if she is dying by the hand of the husband, God will see to it. இந்த ஆளு இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவார், கொடூரமா பேசுவார்னு சொல்றீங்களா? This man will speak so harshly, are you saying? நல்லா புரிஞ்சுக்கணும். No, understand better. நீ தேவனுக்காக 1% நின்னுட்ட, அந்த 1%க்காகவாது கர்த்தர் 100% இறங்கி வருவார். If you stand 1% for God, God will step in 100% for you. அதுதான் தெய்வத்தினுடைய வல்லமை. This is the power of God. உன்னை அடி வாங்கிட்டு உன்னை சாவடிச்சிட்டு அங்க அதுக்கெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டார். அப்படி ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு, அவன் தொலைஞ்சான். The Lord will not wink at you seeing your destruction and perishing. If he goes to that extent, he is lost. முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்க. First obey your own husbands as unto the Lord. நீங்க வாழ்க்கையில ஏன் தோத்து போறீங்க? Why are you failed in your life? போன், செல் இத க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே வாழ்க்கையில ஒரு 50% ஜெயிச்சிருவீங்க. If you close your mobile phone, your cell, then you will prevail. இங்க சாம்பார் வச்சா உடனே அங்க சொல்லிடணும். And if you keep sambar here, soon you inform. அவர் முறைச்சிக்கிட்டே போயிட்டாருன்னா உடனே அவர் 9:30 வெளியே போனோடனே 9:35 இன்னைக்கு இந்த ஆள் முறைச்சிக்கிட்டே போறான், வரும்போது எப்படி வருவானா ஸ்தோத்திரம், உடனே அங்க சொல்லிடுவாங்க. அங்குக்கு பிறகு அங்க மாமனார் மாமியாருக்கு தூக்கமும் வராது. உடனே அந்த அம்மா சொல்லும், ஒன்னாலதான் கட்டி கொடுத்தேன்னு. இவர் சொல்லுவார், ஒன்னாலதான் இந்த வேலை செஞ்சேன். இது அங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. If he stays, then finally, until he returns back, they will keep on sharing the messages, and finally, when he comes back, there will be a big quarrel. நிப்பாட்டு. Stop. முழங்கால் போடு. Be on your knees. இன்னொருத்தர் இருக்கிறார். There is another person. அறை வீட்டை பூட்டிட்டு அங்க சொல்லு. You shut your door and say to him. உனக்காக அவர் எழும்பட்டும். Let him rise up for you. நீ செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாத அனைத்தையும் செய்கிறாய். That which you want to do, you don't do, but do everything else. நிறுத்து. Stop. தேவனோடு பேசுவதை துவக்கு. Start speaking with God. எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. Not necessary that you inform your home everything. எல்லாவற்றையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. Not at all essential that you inform them everything and everything. ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொன்னார், உன் ஏகசுதனை பலியிடு. The Lord said to Abraham, you sacrifice your only son. அவன் புறப்பட்டான். He went for. வேலைக்காரனை கூப்பிட்டாச்சு. He left his servants. பையனை கூப்பிட்டான். He took his sons. கிளம்பியாச்சு. And he started. யார்ட்ட சொல்லல? Whom did he not inform? யார்ட்ட சொல்லல? Whom did he not inform?
சாராள்கிட்ட சொல்லல, He did not say to Sarah. சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. No need to say. தேவ சித்தத்துல ரகசியம் இருக்கு. There is mystery in the will of God. வாழ்க்கைக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கு. There is a mystery for life. அதெல்லாம் வாழ தெரியாதவங்க எல்லாம் வந்துட்டு தான் இன்னைக்கு வாழ தெரியல, ரோடு சரியில்லை, ஆட தெரியாதவன் ரோடு சரியில்லை நானா. அதே மாதிரி வாழ தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு பல காரணங்களை சொல்றீங்க நீங்க. All those who don't know to live, they only say various reasons and excuses. அங்க குறிக்கப்பட்ட இடம் போன போது, But when they went to a particular place, வேலைக்காரனை நிப்பாட்டிட்டான். he stopped the servant also. ஏன்னா அவனை எங்க கொண்டு போக முடியாது, பலி எடுக்கிற இடத்துல நிறுத்திட்டு கத்தியை தூக்க முடியாது. Because he cannot take him to the place of the altar. அங்கே நிப்பாட்டினான். And there he stopped. அவங்கள ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல நிப்பாட்டியாச்சு. And he stopped him there. தேவன், God, குமாரன், சான், and I. அந்த இடத்துல நின்னுதான் கர்த்தருக்கு முன்னால ஜெயித்தான். He stood at that point, stood before the Lord, and he prevailed. நீ சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லு, சொல்லக்கூடாதல சொல்லாத, ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கு, அவசியம் இல்லாம எல்லாரையும் போட்டு கலக்காத, நீ சும்மா இரு. கர்த்தர் யெகோவா ஈரேயாய் அங்கே வருவார். Although you ought to say, you just say. All others you keep silent and you be still and the Lord will fight for you. நீங்க அப்படி பயிற்சிவிக்கப்படணும். You have to practice that. இதெல்லாம் கேட்ட உடனே பிரதர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு போன உடனே, இனிமே உங்க அம்மாட்ட பேசின நடக்கிறதே வேற, பாஸ்டரே சொல்லிட்டார் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன் தூக்கிடுவாங்க. Now I think the brothers are happy and they will take up the gun saying, see, pastor has already told, don't speak to your house. இதேதான் உனக்கும். That same thing is applicable for you. ஆமா, சில இடத்துல மகனேன்னு இருக்கு, அதனால மகனே மகனுக்கு மட்டுமா. In some நீ அந்த places, இடத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல மகளா இருந்தா மகள் வந்துட வேண்டியதான். in some places it is written son, therefore does it mean it is only to the son? It also means it is to the daughter. ஏன் கீழ்ப்படியல? Why no obedience? அது அவங்க அப்பா அம்மா புத்தி அப்படிதாங்க. Because their father and mother itself is like that. அப்படி நம்ம சொல்றோம். We tell like that. இல்ல, It's not like that. அன்பு இல்லாதனால தான் அங்க கீழ்ப்படிதல் இல்ல. Because there is no love, there is no புருஷன்ட்ட obedience. கிடைக்க வேண்டிய அன்பு. பாஸ்டர் ஆனந்தராஜ் ஒரு இடத்துல அருமையா பிரசங்கம் பண்ணார். Pastor Anandraj beautifully gave a sermon பொன்னகரத்துல. in Ponnagaram. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. I was surprised. அந்த பெண்ணுக்கு ஒரு அன்பு தேவை. That girl needed a love. அதுக்காக ஒரு பையனை கட்டி வைக்கிறாங்க. For that they married her. அவன் புருஷன் That husband, தன்னிடத்திலிருந்து அந்த புருஷ அன்பை மட்டும் கொடுத்தா திருப்பி அந்த பிள்ளை அம்மா அன்பை அப்பா அன்பை தேடும். therefore if he is only giving the love of a husband, the girl will seek for the love of the father and mother. இவன் அந்த புருஷங்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து ஆக்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா அதுக்கு யார் தேவை? அம்மா அப்பாவுடைய அன்பு தேவை. If the boy is only going to be in the status of a husband, then she needs her mother and father. அதுக்கு அவர் எப்படி சொன்னாரு? For that what did he இந்த say? புருஷங்கிற தன்மையில மாத்திரம் அன்பு செலுத்தாம ஒரு அம்மாவை போல ஒரு அப்பாவை போல அந்த கேப்பையும் சேர்த்து ஃபில் பண்ணிட்டான்னா முடிஞ்சு போயிடுச்சு. இந்த பொண்ணு படியேறங்கி வீடை விட்டு வெளியே வரமாட்டா. If the husband is going to love her, not just as a husband alone, but even as a father and a mother, then she will never get out of the doorstep to go down to her house. நான் சோறு போட்டேன், துணி வாங்கி கொடுத்தேன், என்ன குறை வச்சேன்னு இவன் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான். இந்த குறை இருக்குங்க, அன்புல லேக்னஸ் இருக்கு. No, but if the husband is only saying, I have given her everything, what lack have I kept for her? No, you have to pay the role of a mother and father ஒரு too. புருஷன்ட்ட தாயினுடைய அன்பும் தகப்பனுடைய அன்பும் தன்னுடைய புருஷனுடைய அன்பும் மூணும் சேர்ந்து கொடுத்துட்டா அந்த பிள்ளை எங்க போகாது? அதான் ஃபுல் ஆயிடுச்சே, போகாது. If the girl finds the love of the mother, father and the husband, all in the husband, then she would not leave the house. இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கிறது இல்ல. They don't teach them all this. ஒண்ணு சொல்றது இல்ல, பிடிச்சு கட்டி விட்டுறது. இது தவளை தண்ணி கிழக்குது, ஓணம் வேலி கிழக்குது. Simply they get them married, finally what happens? The happening is like the frog and the chameleon. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படியுங்கள். Obey as unto the Lord. பிலிப்பியர் 2:8 இயேசு கீழ்ப்படிந்தது போல பிதாவுக்கு எப்படி இயேசு அப்படியே கீழ்ப்படிஞ்சு சிலுவையில தொங்கி ஜீவனையே கொடுத்தாரோ அப்படி ஒரு கீழ்ப்படிதலை உலக வாழ்க்கையில் வேதம் எதிர்பார்க்கிறது. Philippians 2:8 As Jesus obeyed his father and gave up his life on the cross, the word of God expects us that obedience. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எப்படி கீழ்ப்படிஞ்சாரு? How did he obey? ஒரு லிமிட் அப்படினு சொல்லிட்டு அந்த லிமிட் அன்லிமிட்டட்னு அடுத்த வார்த்தை வருது. He says about a limit and then unlimited மரண பரியந்தம், obeyed unto death. அடுத்து கீழ எழுதி இருக்கு, அத கொஞ்சம் விளக்கமா, அதாவது எந்த மரணம் வரைக்கும்? சிலுவையின் மரண பரியந்தம். And nextly an explanation, even the death of the cross. குழந்தை பெக்கிற வரைக்கும்
not until begetting a child. அதோட ஓடி போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சிலர் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. Some say until then we have to be, and then சொத்தை எழுதி கொடுக்கும் வரைக்கும், சொத்தை எழுதி கொடுக்கும் until we write the property for the அதோட children. ஓடிடணும். அப்படி அல்ல, And not like that, மரண பரியந்தம், until death, சிலுவையின் மரண பரியந்தம். even the death of the cross. இதுதான் இயேசுவினுடைய கீழ்ப்படிதல்ல உள்ள உச்சகட்டம். This is the peak obedience of Jesus. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு? How many have such an obedience today? கொலோசியர் 3:20 பார்க்கும் பொழுது, Colossians 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. Children, obey your parents in all things, for this is well pleasing unto the Lord. பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிதல் Obey your parents. அது ரொம்ப முக்கியமானது. It's very important. இது வீட்டிலேயே நம்ம சின்ன வயசுலயே இத கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். This is a thing we have to learn right at a little age. உங்களுடைய பிள்ளைகளா உங்களுக்கு கீழ்ப்படிறாங்களா? Are your children obeying you? 4 வயசுலயே பிள்ளைகளை கொண்டு ஜெபிக்கறாங்க, இவன் கீழ்ப்படிய மாட்டேங்கறான். இது எங்க போய் வளர்ந்து வந்து எப்படி வருவான்? And right at age 4 they bring saying they are not obeying me. Don't know how they are going to grow up. கீழ்ப்படிதலை நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். And you teach your children obedience. தமிழ்ல சொல்லுவான் சித்திரமும் கைப்பழக்கம். And in சித்திரம் ஓவியம் வரையிறது கைப்பழக்கம். In Tamil they used to say drawing art is only the practice of the hand. செந்தமிழும் நாப்பழக்கம். And even pure Tamil is a practice of the tongue. நம்மளுக்கு பாதி பேருக்கு தமிழே தெரியாது. Yes, many of our people do not know Tamil. எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி தான் பேசுவாங்க. And they will speak as though they are feeding the herds and flocks. இப்பதான் எங்க அம்மா வந்துச்சு, அம்மா என்ன ஆட்டுக்குட்டியா கழுதையா? They say without respect about their father and mother. அம்மா வந்தாங்க, அழகான தமிழ் பேசு. You have to say with respect. நம்மளே நம்ம பிள்ளைங்க மரியாதை குறைவா பேசுறத ஒரு சின்ன வயசுல ஏத்துக்கிறோம். அது அப்படி பழக்க வைக்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை எப்படி பேசுது? மரியாதை இல்லாமவே பேசு. Right, when our children are little, because we leave them to say or speak without respect, they finally do that till the end. ஆனா அதே நேரத்துல கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள், பாசமான பிள்ளைகளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். But at the same time, when we see obedient children and fondle children, we are really surprised. ஒரு சில குடும்பங்கள்ல அந்த பிள்ளைங்க என்ன அருமையா கீழ்ப்படிறாங்க. In some houses the children obey their parents beautifully. அந்த வீடுகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா பிரேயர் பண்ணா அப்படியே தேவ சமூகம் இறங்கும். And there when you go to pray, you can see the presence of God descending. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அப்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வளர்க்கணும். Yes, grow up your children with such an obedience. பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்க. Children, obey your parents. என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். Obey everything they say. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது போல பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சாதான் பிற்காலத்துல இது உனக்கு ஆசீர்வாதமாக அமையும். When they obey, then that will be a blessing for their future. இன்னைக்கு अनेகருக்கு கீழ்ப்படிதல் இல்ல. Many do not have obedience today. அதனால தான் இன்னைக்கு अनेகர் தோல்வியை சந்திக்கிறோம். That is why many failures in their life. நாம் இன்னைக்கு பிள்ளைகளா இருக்கறோம், நாளைக்கு நம்ம பேரண்ட்ஸா மாறுவோம். We are children today and tomorrow's parents. ஆனா நம்ம அந்த பிள்ளைகள்ட்ட பயங்கரமா எதிர்பார்ப்போம். But we expect so much from our children. அது கிடைக்காது. That is impossible. நம்ம என்ன பண்றோமோ அதுதான். What we have done will be repeated to us. ஒரு பையன் அவங்க அப்பாவை பிடிச்சு அடிச்சுட்டான். One child, he beat up his father. நீ இந்த குடும்பத்தை கெடுத்துருவ, நீ கிளம்புயான்னு சொல்லிட்டான். Yes, you are corrupting my family, you get out. அடிச்சு வீட்டை விட்டு வெளிய எடுத்துட்டு வந்துட்டான். And he chased away his father from the house. கேட் கிட்ட கொண்டு வந்துட்டான். He brought him onto the gate. இனிமே இந்த வீட்ல உன்னை வைக்க முடியாது, வெளிய தள்ளிறேன் பாரு. I cannot keep you in my house, I will push you out. உடனே அப்பா சொன்னார், தம்பி கொஞ்சம் நிறுத்துனாரு. Soon the father said, please stop my child. என்ன அப்படிங்க? What, he asked. நானும் எங்க அப்பாவை அடிச்சிருக்கேன். Yes, I had bet my father. ஆனா வீட்ல தான் அடிச்சிருக்கேன், இப்படி வெளிய தள்ளல, நீ என்ன வெளியவே தள்ளிடுவ போல இருக்க. But I had never pushed him out, but you pushed me out. இவரு வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சாரு, இப்ப பையன் ரோட்ல வச்சு அடிக்க போறான். He bet his father in the house, now his son நீ is எதை doing it. விதைக்கிறியோ அதை தான் நீ அறுக்க முடியும். What you sow, you will reap. சின்ன வயசுலயே கீழ்ப்படிதல நம்ம பையங்க பிள்ளைங்க கத்துக்கணும். And train up your child in obedience. மரியாதையை கத்துக்கணும். Train up them in respect. ஜெபத்தை கத்துக்கணும். Train them up in prayer. தெய்வீகத்தை கத்துக்கணும். Train them up in divinity. மத்தவங்கள மதிக்கிறதுக்கு கனம் பண்றதுக்கு கத்து கொடுக்கணும். And train them up to honor others. தேவ சமூகத்துக்கு அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். Train them up to be in the presence of God. பிள்ளையானவனை சின்ன வயசுலயே நடக்க வேண்டிய வழியில நடத்து. Train up a child in the way he should go. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். And when he is old, he will not depart from இங்க it. பிரச்சனை என்னன்னா, மனைவி ரொம்ப தெய்வீகமா இருந்து அந்த பையனை பிடிச்சு அடிச்சு உட்கார வச்சு பைபிள் படி, ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு. இவர் வருவாரு, என் பிள்ளை நீ ஏன் தொல்லை பண்ற? அவன் படிச்சா படிக்கட்டும், படிக்காவிட்டால் போகட்டும், ஜெபத்துக்கு போனால் போகட்டும், போகாவிட்டால் போகட்டும். எப்படி இப்படி என்னவோ இவர் மட்டும்தான் பெத்தாரு, இவங்கெல்லாம் ரோட்ல இருந்து வந்தாங்க மாதிரி பிள்ளைய ரெண்டா பிரிச்சிருவான். அந்த பிள்ளை
அதோட முடிஞ்சது, பாதாளத்துக்கு இறங்கிட வேண்டியது. The problem in the house is the wives grow them up in divinity, in strictness, but the husband comes there and stops and saying, let him do it according to his own desire. அப்பா கண்டிக்கிறாரா, அம்மா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்து நீ செஞ்ச தப்புக்கு தாண்டா கண்டிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆஃப் பண்ணிடணும். If the father is rebuking the child, mother after half an hour should come and say, it is only for your good. நான் சிவகாசியில இருக்கும்போது When I was in Sivagasi, ஒரு சகோதரன் தன் பையனை அடிச்சிட்டாரு. a brother bet his son. அவன் 8th படிக்கிற பையன். He was studying in 8th standard. அடிச்சிட்டாரு. He bet him up. அவன் அதுல இருந்து வீட்டுல முறைச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்கான். From then on, he was stubborn at his house. சரிடா முடிஞ்சு போச்சு, அடிச்சாச்சு 2 நாள் ஆச்சு, நீ அமைதியா இருன்னு சொன்னா, When he said, I said, you bet once and twice and then he silent. எதுக்கு அடிச்சாருன்னு எனக்கு சொல்லணும். Why did he beat me? Tell me that. உடனே அவங்க அம்மா அவங்க டாக்டரை கேட்டு எதுக்கு அடிச்சீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு தான் அடிச்சேன். Soon his mother asked his father, why did you beat him up? And he told the reason. அவன் அதுக்கு கேக்குறான், He's asking, இதை செய்யாதன்னு முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே, அடிச்சுதான் சொல்லணுமா? நான் செஞ்சிட்ட உடனே இதெல்லாம் செய்யக்கூடாது தம்பி, நான் செய்யல, இதுக்கு நீ செஞ்சிட்ட பிறகு அடிச்சிட்டு அதுக்கு காரணம் சொன்னேன்னா அது எப்படி? முதல்ல சொல்லணும் எனக்கு. before doing this you could have. 8th படிக்குது, இது சொல்லுது அடிக்கிறதுக்கு முதலாவது என்னிடத்தில் காரணம் சொல். This boy is studying in 8th standard and he is asking the father the reason for beating him up. பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சா உன் வாழ்க்கையில ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். If you obey the parents, your future will be good. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 Corinthians 2 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 13. மனிதர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். Obey the commandments of man. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கன்னா இப்ப டிராபிக் வச்சிருக்கான். See now there are the traffic rules. லெஃப்ட் போ ரைட் போன்னு. And says goes to the left and right. நானும் ரோட் டாக்ஸ் கட்டறேன்னு நீ ஏடா கொடாம போனேன்னா நடு ரோட்ல அடிச்சு போட்டு போய்டுவான். If I am going to cross the limit, the rules, then they will நீ மனுஷருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். You have to obey the commands of men. சுத்தமா கீழ்ப்படியணும். You have to obey it fully. இல்லன்னு சொன்னா அது நமக்கு தான் பாதகம். Or else it will affect us. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? பெரியவங்களுக்கு கீழ்ப்படிங்க. Obey the elders. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. Obey one another. தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிங்க. Obey with the fear of God. ஒரு சிலர் அம்மா சொன்னா கேட்பாங்க, அப்பா சொன்னா கேட்கவே மாட்டாங்க. Some they will hear the words of the mother and not the father. இப்படியும் பிள்ளைங்க இருக்கு. There are children like that. அம்மா சொன்னா கேட்கும். They will obey their mother. சில வீட்ல அப்பா சொன்னா மட்டும் தான் கேட்கும். In some places obeying the father alone. யாக்கோபு எப்படி இருந்தா? How was Jacob? ஆதியாகமம் 28:7 பாருங்க. Genesis 28:2. ஆதியாகமம் 28:7. 28:7 of Genesis. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான். Jacob obeyed his father and his mother. பிள்ளைகள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பாலம் மாதிரி. Children are like a bridge between their parents. சில நேரங்கள்ல அவங்களுக்குள்ள கசப்பு வரும்போது பிள்ளைகள் தான் அதை இணைத்து வைக்கிறாங்க. When they have a bitterness between them, children link them together. இன்றைக்கு எத்தனை பேர் மனிதருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறீர்கள்? Today how many obey the commands of man? 1 பேதுரு 2:14 அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். 1 Peter 2:14 obey the rulers. 1 பேதுரு 5:5 மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். And 1 Peter 5:5 obey your elders. 1 பேதுரு 5:5 ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். 1 Peter 5:5 obey one another. தெய்வ பயத்தோடு நம்ம இந்த கீழ்ப்படிதலை பூரணத்துக்குள்ளே கொண்டு போகணும். Yes, with the fear of God lead this obedience into perfection. நீங்க கீழ்ப்படிஞ்சு பழகி பாருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அதுதான் பரிசுத்தத்தின் துவக்கம். Repeating to you, try to obey, and then that's the beginning of holiness. புருஷனா இருந்தாலும் சரி, Though you are a மனைவியா husband, இருந்தாலும் சரி, though you are a wife, பிள்ளைகளாக இருந்தாலும் though சரி, children வயசானவங்களா இருந்தாலும் or சரி, elders இல்லாவிட்ட ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, or servants of God, யாரா இருந்தாலும் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். whoever it may be, obedience is very important. சில இடங்கள்ல கீழ்ப்படிதல் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா கண்ணை மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. Sometimes when we obey, we will have the difficulty, but say praise the Lord and accept அதுக்கு it. பிறகு உள்ளது கர்த்தர் பாத்துக்குவார். Then the rest God will see to நீங்க it. முதலாவது இந்த கீழ்ப்படிதலை பயிற்சிவி. First train obedience. இது மனுஷிகமான கீழ்ப்படிதல். This is human obedience. அடுத்து நான் தெய்வீகமான கீழ்ப்படிதலை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். Next coming on to divine obedience. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Peter 2:8. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் திருவசனத்துக்கு கீழ்ப்படிதல். Obeying the word of God. கீழ்ப்படியாவிட்டா ஆக்கினை தீர்ப்பு உண்டுன்னு சொல்லி. If they don't obey, they will have this condemnation. வசனத்துக்கு அப்படியே நீங்க கீழ்ப்படியணும். Obey the word as such. இது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நீ பாட்டுக்கு மண்டைய போட்டு குழப்பாத. You don't confuse your mind. உனக்கு தேவன் உன்கிட்ட பேசினார்னா அந்த வசனத்துக்கு அப்படியே சரண்டர் பண்ணிட்டு. If God is speaking to you, surrender to that word. ஆண்டவருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சேன்னா என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன்.
Him that trembleth at my word, to him will I look unto. ஆண்டவருடைய வசனத்துக்கு நீங்க அப்படியே சரண்டர் பண்ணிடணும். And you surrender to the word of God as such. பாருங்க எல்லாமே கீழ்ப்படியுது, நம்ம தான் கீழ்ப்படியறது இல்ல. All are obeying, but we don't. உலகத்தில் உள்ள எல்லாமே சிருஷ்டிப்புகள் அவ்வளவும் கீழ்ப்படிகிறது. The whole creatures of this world, they obey God. மத்தேயு 8:27 பாத்தீங்கன்னா Matthew 8:27. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. Even the storm and the sea obeys him. மார்க் 1:27 அசுத்தாவிகள் பிசாசுகள் கீழ்ப்படிந்தது. Mark 1:27, unclean spirits obeyed Jesus. ஆனா இன்னைக்கு நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கா? But today do we have the obedience? யோனாவை ஊழியம் செய்ய முடியாது, தெய்வம் அனுப்புறாரு. Jonah was sent for the ministry. தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு அனுப்புறாரு. He was sent to prophesy. நினிவேக்கு போன்னு சொல்றாரு. He was asked to go to Nineveh. போக மாட்டேங்கறான். He said no. ஆனா கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிடுறாரு. But the Lord then commanded a fish. இந்த ஷிப் கிட்ட போ. You go near the ship. ஒருத்தனை தூக்கி கீழ போடுவாங்க. And they will put him down. கடிச்சிடாத. You don't bite him. அவனை விழுங்கிக்க. Just swallow him. அவன் உள்ள வயித்துக்குள்ள சாக விட்டுறாத. Don't allow him to die in your stomach. ஏனா ஜீரண பகுதிக்கு போனான்னா தொலைஞ்சிட்டான். If he goes to the digestive system, he is lost. அவனை பிரேக் பண்ணியே வை. Therefore keep him there. அவனை வாந்தி பண்ற அந்த கண்டிஷன்ல நிப்பாட்டு. Keep him in the place of vomiting. உடனே புறப்படு. Then soon the fish went. நினிவேயின் கரையில போய் அவனை கக்கிடு. Went to the shore of Nineveh. அந்த மீனுக்கு கட்டளையிட்டார்னு பைபிள் சொல்லுது. It is said the Lord commanded the fish. அதுக்கு அந்த மீன் ஒரு ஸ்டெப் கூட மாத்தி வேற ஊர்ல போய் கக்கிட்டு வரல. The fish did not cross the words of God and go to another place. அப்போ ஒரு ஜீவராசிக்கு ஒரு மச்சத்துக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு? So if the obedience of fish is that way, how much for us? ஒரு தகப்பன் போய் மூத்த பையனை கூப்பிட்டான். A father went and called the elder son. திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யுது. திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய். Go and work in the vineyard. அவன் என்ன சொன்னா? What did he say? வேற ஆளை பாருங்க, போங்க வேலை போய். No, the work I won't go. தம்பி இருக்கான் பாரு. See, the younger brother is there. என்னையே தான் கண்ணுக்கு தெரியும். You always find me. அவனை போய் பாருங்க. You go and call him. உடனே அவரு போனாரு. Then he went. சின்ன பையனை கூப்பிட்டாரு. He called the younger son. தம்பி திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய். Go and work in the vineyard. இப்ப போயிடுறேன், இப்ப போயிடுறான். He said, "Lo, I am going." கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா After some time, மூத்தவனுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துச்சு. the elder son repented. சரி, நம்மட்ட சொன்ன வேலையை நம்ம செய்யாம விட்டது. What I was said I did not do. உடனே புறப்பட்டு போயிட்டான். Soon went out. திரும்பி பார்த்தா He turned back இளைய பையன் அங்க நின்னுட்டு இருந்தான். and saw the younger son standing there. என்னன்னு கேட்டா, Asked what? அந்த ஆளு அப்படித்தான் சொல்லுவாரு, போவேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவாரு. நான் ஏன் போறேன் அப்படின்னா. And he said, that man will say, I said I will go, but I will not. நான் சொன்னது பைபிள்ல தான் இருக்கு. What I told is in the Bible. இந்த இருவரில் யார் தேவசித்தம் செய்தவர்கள்னு இயேசு கேட்டாரு. Both of them, who is the one who does the will of God? நீ போறேன்னு சொல்லிட்டு போகாம இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு. You say you will go, but it is a mistake, you will not go. ஆனா புத்தியினத்துல அவன் போக மாட்டேன்னு சொன்னான். ஆனா மனஸ்தாபப்பட்டு திரும்பி போனான். But the elder son said, I will not, but he repented and went. இன்னைக்கு நீ வசனத்துக்கு எந்த விதத்துல நீ கீழ்ப்படிற? Today, how are you obeying the word of God? வசனம் எப்படி சொல்லுதோ அதை அப்படியே கீழ்ப்படியணும். Obey the word of God as it is. அது ஒரு கெமிக்கல். That is a chemical. அது ஒரு கெமிக்கல். That is a chemical. ஒவ்வொரு கெமிக்கலுக்கு என்ன உண்டு? ஒரு ரியாக்ஷன் உண்டு. There is a reaction in every chemical. நீ வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சேனா அதுக்குரிய blessing உனக்கு வந்துரும். If you obey the word, you will have the blessing. உட்கார்னா உட்கார்ந்தறணும். If you are asked to sit, sit. ஓடி வா அப்படினா ஓடி வரணும். Asked to run up, then run. நாங்க ட்ரெய்னிங்ல அடையார்ல இருக்கும்போது When we were in Adyar training, பாஸ்டர் டான் ஒரு ரூம்ல தங்கி இருந்தாரு. Pastor Don stayed in a room. அவர் அப்ப சீஃப் பாஸ்டர் ஆகல. That time he was not a chief அப்ப pastor. சீஃப் பாஸ்டர் பிளாக் வேற. Chief pastor's block was another. அப்ப சீஃப் பாஸ்டர் அவரை போய் ஒரு தன்னுடைய அசிஸ்டன்ட் விட்டு பாஸ்டர் டானை வர சொல்லுன்னு சொல்றான். Chief pastor sent his assistant saying, call Pastor Don. இவன் போய் அரைகுறை இங்கிலீஷ்ல ஓடி வரணும்னு சொல்லிட்டான். பாஸ்டர் உங்களை ஓடி வர சொல்றாரு. He went and said in partial English, pastor is asking you to run and come. அதாவது கொஞ்சம் அவசரமா கூப்பிடுறாருங்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டான். He for saying urgently he said like that. அந்த வயசான மனுஷன் ஓடுறார். That old man was running. எல்லாரும் பார்க்கறாங்க, என்னடா இது அமெரிக்கன் பாஸ்டர் ஓடுறாரு. Always surprised why this American pastor is running. அங்க பாஸ்டர்ஸ் கேக்குறாங்க, ஏன் ஓடி வர்றீங்கன்னு. And pastor asked, அவன் அந்த பையன் வந்து அப்படிதான் சொன்னான். Chief pastor asked why he is running, then he said it is because the boy said அந்த பாரு that. அங்க பாரு ஓடி போனா அவன் நடக்கறான் பாருங்க, நட ராஜ நடை. And when we ask people to run here, he has a royal walk. சர்வீஸ் தொடங்கி 3/4 மணி நேரம் ஆச்சு, பாட்டு முடிஞ்சிருச்சு, ஆவில் நிறைஞ்சிருச்சு, இவங்க வராங்க, ஏசுநாதனே ஒரு பாட்டு பாடுவாங்க கல்யாணத்துக்கு, அதே மாதிரி அப்படியே வர்றாங்க. It's 45 minutes since the service has started. They come having a bridal walk. நானும் ஸ்கூல் படிச்சேன். I studied in the school. சைக்கிள்ல போவேன். And I used to go in the bicycle. லேட் ஆயிடும். It will be late. அங்க போனா அந்த பிடி மாஸ்டர் வாசல்ல நிப்பாரு. When I go there, the PT master will be at the entrance.
டெய்லி அடி எப்படியாவது வாங்கிட்டு தான் ஆகணும். Daily I used to receive the beating. அந்த லேட் டைம் ஆயிடுச்சுன்னா வர்றவன் போறவனுக்கெல்லாம் அடி தான். சைக்கிள்ல விழுதா எங்க ஆள் மேல விழுதான்னு தெரியாது, ஒரே ஓட்டம். A little delay we will be beaten up and then we'll run away. ட்ரெயினை பிடிக்க என்ன ஓட்டம் ஓடுற? Yes, you run so much to get the train. யோசிச்சு பாருங்க. Just think. பட் தேவனுடைய சமூகம் போது நம்மள அது ரொம்ப கேர்லெஸ்ஸா அசால்ட்டா பண்றோம். But we are very careless regarding the presence of God. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளுக்கு பல காரணம். That is the main reason of our defeats. வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும். You obey as it is said. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே டிட்டோவா கீழ்ப்படிங்க, அதுல உள்ள full ஆசீர்வாதம் உனக்கு வந்துரும். Obey the word of God as it is, then you will have the full 1 blessing. பேதுரு 4:17 பார்க்கும் பொழுது 1 Corinthians 4:17 1 பேதுரு 4:17 1 Peter 4:17 சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதல். Obey the gospel. அதுவும் வசனத்தோடு ஒப்பிட்டப்பட ஒரு காரியங்கள். And that is something related with the word of God. சுவிசேஷம் நமக்கு தெரியும். சுவிசேஷம்னா வெளிய ஒருத்தனை பாவிக்கு சொல்றது சுவிசேஷம். We know the gospel is calling other people as sinners. அது விடுதலையின் சுவிசேஷம். That is a gospel of deliverance. அது ரட்சிப்பின் சுவிசேஷம். That is a gospel of salvation. இன்னொரு சுவிசேஷம் இருக்கு. But there is another gospel. அது மகிமையின் சுவிசேஷம். Gospel of glory. இல்லட்ட பூரணத்தின் சுவிசேஷம். Gospel of perfection. இந்த உபதேசம் இந்த சத்தியத்துக்கு சுவிசேஷத்துக்கு நீ கீழ்ப்படியணும். You have to obey this gospel, this truth. ரோமர் 2 அதிகாரம் 8 வசனத்தை பார்க்கும் பொழுது Turning to Romans 2:8. சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல். Obey the truths. ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும். A child of God need to obey the truth as such. இந்த சத்தியம், வசனம், உபதேசம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரண்ட் ஆனது. Truth, word of God, doctrine, gospel, it's a little different. சத்தியத்துக்கு கீழ்ப்படியலனா If you don't obey the truth, ஒரு சர்ச் அப்படி போயிடுச்சு. one church went like that. கலாத்தியர் சபையை நாம பார்க்கும் பொழுது We see about Galatian church. நல்ல ஸ்பீட்ல இருந்த ஒரு சர்ச் அது. It was a church in full speed. நல்லா ஓடிட்டு இருந்த ஒரு சபை. It was running well. பட்டுன்னு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி கீழே போயிடுச்சு. Suddenly stopped down. பவுல் சொல்றாரு, Saint பவுல் Paul சொல்லுகிறார் says, கலாத்தியர் 5:7 Galatians 5:7. நன்றாய் ஓடினீர்களே, Ye did run well. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? Who did hinder you that ye should not obey the truth? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? Ye did run well, who did hinder you that ye should not obey the truth? எப்படி இருக்குன்னு பாருங்க. See how it is. நல்லா போய்கிட்டு இருக்கு. ஜெபம், உபவாசம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், ஜெபம், ஊழியம், அந்த ஜெபம் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு பார்த்தா அப்படியே ஜெபம் குறைஞ்சிருச்சு, வேதவாசிப்பு குறைஞ்சிருச்சு, ஐக்கியம் குறைஞ்சிருச்சு, கூட்டம் குறைஞ்சிருச்சு, ஃபுல்லா போயிருச்சு. Prayer, fasting, unity, ministry, everything went well, but suddenly everything ceased. அப்ப பவுல் அந்த சபையை பார்த்து என்ன பேசினாரு? Then Saint Paul, what did he say to the church? கலாத்தியர் 3:1 சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. Galatians 3:1, oh foolish Galatians. எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தை. What a hard word it is. Why? அவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்துக்கு அந்த ஜனங்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். To such a pitiable state the people were pushed into. அவர்களுக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக அவங்களை மயக்கினவன் யார்னு Who கேக்குறாரு. bewitched you that you should not obey the உங்களை truth? கலக்கினவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். He that troubled you, it was good, you would be lost. சத்தியம் என்பது வசனம், சத்தியம் என்பது உபதேசம். The word, truth is a doctrine, truth is the word of God. உபதேசத்துக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. Obey the doctrine as such. நம்முடைய பகுதியில தேவன் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். What the Lord expects on our part is just நீ obedience. கீழ்ப்படிஞ்சிட்டீனா உன்னை வச்சு அவர் என்னனாலும் பண்ண முடியும். If you obey, he can do anything with you. அது ரொம்ப முக்கியமானது. That is very important. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் தர போகிறார்? How many of you need that obedience from the Lord எத்தனை பேருக்கு today? இந்த கீழ்ப்படிதல் தேவை? How many of you need it today? நீங்க உங்க ஃபேமிலிக்கோ, உங்களுடைய பிசினஸ்க்கோ, உங்களுடைய கம்பெனிலயோ, உங்களுடைய ஊழியத்திலயோ இன்னையில இருந்து இந்த கீழ்ப்படிதலை பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. From today, practice this obedience in your family, in your business center, in your work spots and in your church. அப்போஸ்தலர் 26:19 பார்க்கும் பொழுது Acts of the Apostle 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. Whereupon, O King Agrippa, I was not disobedient unto the heavenly vision. பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிதேன். I was not disobedient unto the heavenly நான் vision. கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. I was not disobedient. ஒரு சிலர்ட்ட கர்த்தர் பர்சனலா பேசுறாரு. The Lord will personally speak to certain people. அது எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரி. Whatever the facts may be. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். It may be your personal உன்னுடைய life. அந்தரங்க ஜீவியமா It இருக்கலாம். may be your secret வெளியே life. சொல்ல முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். It may be thing cannot spoken உன் outwardly. ஆத்துமாவோடு தேவன் பேசுவார். God will speak to your soul. எங்கேயோ போய்கிட்டு இருந்தவனை கர்த்தர் சந்திச்சு ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டாரு பவுலை.
Paul, who was going somewhere, was brought to the ministry. அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. He had a vision. அவன் சொல்றான் அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. He says, I was not obedient to the heavenly vision. கல்யாணம் கட்டாதவங்க எல்லாம் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கான்னு பாருங்க. And you see whether you have the calling of the ministry before you get married. கல்யாணம் எல்லாம் கட்டிட்டு படாத பாடு பட்டுட்டு அப்ப போய் ஊழியன்னு யோசிக்காத. After getting married and in your terrible suffering, don't think about the ministry. அதுக்காக கல்யாணம் கட்டாதவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வாங்கன்னு நான் சொல்ல போல. Therefore, I don't force you to come to the ministry. உன்னுடைய லைஃப பத்தி தேவனுடைய புத்தக சுருள்ல என்ன எழுதி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல போ. But find out what is in God's volume of book about your life and then go. अनेक டைவர்ஸ்ல நின்னுக்கிட்டு அழைப்பு இருந்துச்சோ அப்படினு என்னைய கேட்டிருக்காங்க. Many went into divorce and then asked me, did I have a calling? கல்யாணம் கட்டி குழந்தை பெத்து டைவர்ஸ்ல நின்னுக்கிட்டு கோர்ட்ல கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்னைய வந்து பார்க்க வந்தா பையன் குழந்தையோட வந்து ஒருவேளை எனக்கு அழைப்பு இருந்திருக்குமோ நான் சொன்ன வாயை மூடு இப்ப எதை பேசி என்னைக்கு பேசுற கோர்ட்ல அவனா நீயா நின்னுகிட்டு இருக்கிறது இப்ப வந்துட்டு இவளுக்கு என்ன அழைப்பு இருந்துச்சா ஊழியத்துக்கு போகணும்னு அழைப்பு இருந்துச்சோன்னு இப்போ ஒரு கொஸ்டின். They got married, got children, now they ended up in divorce, they are in the court. Then they asked me, did I have a calling in my life? ஒரு சிபிஎம் விசுவாசி. It was a CPM believer. கிருபாசனத்துல ஊழியத்துக்கு போய்ட்டான். And they went for a ministry in Kirubasanam church. அங்க போய் ஊழியம் செஞ்சிட்டு Their அங்க ஒரு ministry, பிரச்சனை வந்தபோது when there was a problem, நான் அப்ப தர்மபுரியில இருந்தேன். I was in Dharmapuri. அப்ப வந்தா That time she came, they நான் came. மறுபடியும் சிபிஎம்க்கு வர போறேன். I want to come back to CPM again. எப்ப திருப்பி கிருபாசனத்துக்கு போக மாட்டேன்னு எப்படி தெரியும்? I said, how do I know that you would not go back to நீ Kirubasanam? அங்கேயே இரு. You stay there. நீ இப்பவும் இருக்கான். You stay there. எதுக்கு இதை சொல்றேன்? Why I told you? உனக்கு கொடுக்கப்பட்ட பரம அழைப்புக்கு நீ கீழ்ப்படி. You obey the heavenly vision given unto அது you. உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கு நல்லது. That is good for you and your உன் family. ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது. That is very good for your உன்னுடைய future. பரம தரிசனத்தையும் அழைப்பையும் உறுதிப்படுத்து. And make sure your calling and heavenly எந்த vision. ஒரு மனிதன் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்துகளையும் உறுதிப்படுத்துகிறானோ அவன் இடறிப் போவது இல்லை. Any man who makes his calling and election sure will never fall. எபிரேயர் 11:8 பார்க்கும் பொழுது Hebrews 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து அழைக்கப்பட்ட போது அவன் கீழ்ப்படிந்தான். When he was called, he obeyed. அதான் அந்த உன்னுடைய அழைப்புக்கு நீ கீழ்ப்படியணும்னு சொல்ற. Obey your calling. அழைப்புக்கு நீங்க கீழ்ப்படியலன்னு சொன்னா திருப்பி உங்களுக்கு நீங்க பாதை மாறின நட்சத்திரம். Disobedient to the calling, you will be a star out of the way. பைபிள்ல சொல்லிருக்கு யூதால மார்க்கம் தப்பின நட்சத்திரம். A star out of the way as in Jude. மார்க்கம் தப்பிருச்சுனா அது பிறகு அந்த நட்சத்திரம் விழுந்துரும். Once it is astray, it will fall down. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எல்லாம் நீங்க கரெக்ட்டா அனலைஸ் பண்ண வேண்டிய டைம் இருக்கு. There are things you have to analyze properly in your life. ஒரு business தொடங்குறியா? You start a business? போட்டு 2-3 நாள் கடந்து ஜெபம் பண்ணுங்க. You pray for 2 or 3 days. கர்த்தர் ஒரு லீடிங் தரட்டும். The Lord will give you leading. இல்ல ஊர் மாறி போறியா? You have to go on another place. இந்த ஊரை விட்டுட்டு போய்ட்டு அங்க போனா கோடீஸ்வரன் ஆளாலும் போறியா? கர்த்தர் சொன்னா போ. If the Lord is saying, then go. கர்த்தர் சொல்லாம போகாத. Without him saying, don't go. நீ மதுரையிலேயே தீக்கதிரிலேயே உட்கார்ந்திருக்கணும்னு நான் சொல்ல வரல. I don't say that you have to sit only in Tikadar. தேவன் உன்னை கொண்டு போறானா தேவன் கொண்டு போட்டும். Wherever the Lord carries you, let him take you. அது பிசினஸா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம்னாலும் கர்த்தருடைய பலிபீடத்துல வை, அங்க இருந்து அவர் பார்க்கட்டும். It may be a business, it may be a company or transfer or something like that. Whatever it be, keep it at the feet of God. அதுக்கு பிறகு அவர் சொல்லுவாரு. After that, the Lord will lead you. ஊர் என்னும் கல்தேயர் தேசத்துல மெசொப்பொத்தேமியா தேசத்துல விக்கிரகங்களுக்கு பின்னாக இருந்த ஆபிரகாமை அழைத்து வந்த தேவன் தான் நம்முடைய தேவன். And our God who called Abraham out of the land of idols Mesopotamia is our God too. அவர் சொல்லுவாரு போன்னு சொல்லுவாரு. He will say you go. வான்னு சொல்லுவாரு. He will say you come. அவர் சொல்லட்டும். Let him say. காலேஜ்ல சேரணுமா? கர்த்தர்ட்ட கேளு எந்த காலேஜ்ல சேரணும்னு கேளு. You want to join in a college, ask the Lord which college you should join. எந்த குரூப் நான் எடுக்கணும்னு கேளு. You ask which group you have to take. ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்றது போல செலக்ஷனும் எலெக்ஷனும் யார் கையிலே இருக்கட்டும், அவர் கையிலே இருக்கட்டும். As Pastor Joel used to say very often, let selection and election be in God's hand. அவர் பாத்துக்குவார். அவர்தான் அதை செலக்ட் பண்ணி உனக்கு தரணும். He will look at it, he will select and give you. அதான் பைபிள்ல சொல்லிருக்கு நன்மையானதை அவர் தருவார். He will give that which is good. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 7 வசனத்தை பார்க்கும் பொழுது Acts 6:7 we see. விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும். Obey the faiths. தேவ வசனம் விருத்தியடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும்
விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். And the word of God increased, and the number of the disciples multiplied in Jerusalem greatly, and a great company of the priests were obedient to the faith. இந்த விசுவாச வாழ்க்கைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். You have to yield for this faith life. இத பயிற்சி வைக்கணும் நீ. You have to practice this. கொஞ்சம் கடினம் தான். It will be a little hard. நம்ம பாருங்க சிலருக்கெல்லாம் கை இப்படி லேசா வளைச்சா அது பிறகு இழுத்துக்கிட்டே போய்டும். See, for some of our people, if we keep it lightly, then it will keep on dragging. ஆனா இத பயிற்சி வைக்கறாங்க ஜிம்னாஸ்டிக்ல. But at the same time they practice it in gym. அப்படி ரப்பர் மாதிரி என்ன செய்யும்? கையும் காலும் உடம்பு அப்படியே வில்லு மாதிரி வளையும். The members of the body will bend like a bow. அதுபோல So is it. இந்த விசுவாச ஜீவியமும் தொடங்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். In the beginning, faith life will be difficult. எந்த ஒரு சிட்சையும் துவக்கத்துல உங்களுக்கு கடினமாக இருக்கும். Any chastening will be grievous at the beginning. அது பழகிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நீதியாகிய சமாதானமான பலனை தரும். But once you practice it, it will yield the fruit, peaceable fruit of holiness, which is righteousness. நீங்க யோசிச்சு பாருங்க. Just think. ஒரு பனிச்சறுக்கு விளையாட்டுல அவங்க அப்பா பின்னாலேயே ஓடி வராரு, அவன் போய்கிட்டு இருக்கான். Father was behind a boy and he was going on that spot. எத்தனை வயசு தெரியுமா? And do you know what his age was? 6 மாசம். Just 6 months. 6 மாச குழந்தைய பனிச்சறுக்கு அந்த பிளேட்ல நிப்பாட்டி விடுறா போகுது. And right on 6 months itself he was practiced in that sport. நம்ம 3 வயசுலயும் தோள்ல தூக்கி வச்சிட்டு கடைசில நடக்காமலே நிக்குது. We lift him up until 3 years and he cannot walk at all then. அப்படியே தூக்கி அது சவள பிள்ளையா போய் நடக்காம பேசாம அப்படியே போயிடுது. We lift the children like that and finally it cannot walk, it cannot speak. நீங்க பழக்குவீங்க. You practice your children. எபிரேயர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். Reading in the book of Hebrews. இல்லவிட்டா யாக்கோபு 12 எபிரேயர் 12:10-11. Hebrews 12:11. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். Now one chastening for the present seemeth to be joyous, but grievous; nevertheless afterward it yieldeth the peaceable fruit of righteousness unto them which are exercised thereby. சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? What does the psalmist say? எங்களுடைய கைகளை வெங்கல வில்லும் வளையும்படி போருக்கு பழக்குவிக்கிறார். He teacheth my hands to war, so that even a bow of steel is broken by my arms. விசுவாசத்தை எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. Exercise your faith. அறிக்கையிடுங்க. Confess it. அதுக்காக கொஞ்சம் போராடுங்க. And you strive for it. அதுக்காக சில பிரதிஷ்டை பண்ணுங்க. Make certain consecration. அதுக்காக கொஞ்சம் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துங்க. And subject your body for that. அதுக்காக காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழும்புங்க. For that rise up early in the morning. அதுக்காக கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க. For that be on your knees for some time. இப்படி நீங்க பயிற்சி வைக்கணும். And you have to battle like that. உங்களையே நீங்க ட்ரெயின் அப் பண்ணனும். You have to train yourself like that. சரியா ட்ரெயின் அப் பண்ணனும். You have to train yourself properly. அப்படி பண்ணாதான் விசுவாசத்துக்கு உங்களால கீழ்ப்படிய முடியும். Only if you do that you can obey the faith. நான் சில காரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். I looking at certain things I'm surprised. ரெபெக்காள பொண்ணு பார்க்கிறதுக்கு ஈசாக்கு போகல. Isaac did not go to see look at the girl. போனது யாரு? Who went? யாரு? எலியாசர். Eliezer. அதுக்கு முன்னால ஈசாக்காவை பார்த்ததும் கிடையாது. Before that Isaac had not seen the girl. ஆபிரகாம் பார்த்தது கிடையாது. Abraham had not. சரி, எலியாசரையும் பார்த்தது கிடையாது. Eliezer too had not. பட் எலியாசர் சொன்னதை அந்த பெண்ணு 100% பிலீவ் பண்ணா. But what Eliezer said, the girl believed 100%. சரி, முதல்ல கீழ்ப்படிஞ்சாச்சு. She obeyed at first. ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்தான்னா பரவாயில்ல, அவனை நம்பி போலாம். After 1 or 2 years she can believe and go. சாப்பிட்டு முடிச்ச உடனே யார் கிளம்புறா? இவன் கிளம்புறான். But soon after that he started in haste. அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் அப்படி கடகடன்னு கை கால்லாம் உதறுது. And the brother and the father they all trembled. என்னங்க உடனே கிளம்புறீங்க? Why is he starting up so much early? இல்ல என் தேவன் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணாருன்னா என்னை சீக்கிரம் அனுப்பிடுங்க. No, my God has made me to prosper, send me early. சரி, கடைசில யார்ட்டே கேட்றோம்? Finally to whom did they ask? வாய்மொழியை பெண்ணிடத்திலே கேட்கலாம். They asked the word of that girl. நீ இந்த மனுஷனோடு போகிறாயா? Will you go with this man? அவங்க என்ன நினைச்சாங்க? They thought அண்ணனையும் அப்பாவையும் கட்டி பிடிச்சிட்டு ஆஹான்றவான்னு நினைச்சாங்க. she will hold on to the father and the brother and say I will not. அப்படிதான் நினைச்சது. They thought that ஓடி வந்து அப்பாவை பிடிச்சிடுவா. she will come and hug her father. இல்ல அண்ணனை பிடிச்சு அழுகுருவான்னு நினைச்சாங்க. She will hug her brother and cry. அவ என்ன சொன்னா? இந்த மனுஷனோடு போகிறாயா? போகிறேன். Yes, I will go. எப்படி இருக்கும்? ஒரு பெரிய விசுவாசத்தோடு அப்படியே புறப்பட்டு போறா. வாழ்க்கையில அதுக்கு பிறகு அங்க என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாது. இவன் சொன்னானது பொய்யா உண்மையா ஒண்ணுமே தெரியாது.
தெய்வம் அனுப்புறாரு, புறப்படுறாரு. She did not know what was beyond that. She was not know how her life is going to be. But just she believed the word of God and with great faith stepped out. அந்த விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்தாது. That faith will not make you அந்த ashamed. நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. That hope will not make you ashamed. விசுவாசத்துக்காக நீ நின்னுட்டு நீ அடிபட்டு போயிட்ட, தோத்து போயிட்ட, உனக்கு நஷ்டம் வந்துருச்சு நீ சொல்லவே முடியாது. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். Standing for faith, we cannot say that I was defeated, I am failed, because I know whom I have believed. நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். If I had not believed, I would have been destroyed. விசுவாசிக்கிறவன் கெட்டு போறது இல்ல. He that believeth will not be destroyed. உங்கள் எத்தனை பேர் விசுவாச ஜீவியத்துக்கு கீழ்ப்படிறீங்க? How many of you want to obey the faith life? கடைசியாக Finally, எபிரேயர் 13:17 படி Hebrews 13:17. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்க. Obey them that lead you. எபிரேயர் 13:17. 13:17 of Hebrews. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. Obey them that have the rule over you and submit yourselves, for they watch for your souls as they that must give account, that they may do it with joy and not with grief, for that is unprofitable for you. உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியுங்க. Obey them that lead you. நடத்திப்புக்காரங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு பழகுங்க. Try obey your leaders. இது ஒரு பிள்ளை தகப்பனுக்கு கீழ்ப்படிகிறது போல. This is like child obeying his father. ஒரு எஜமான் வேலைக்காரனுக்கு கீழ்ப்படிகிறது போல. Like a servant obeying his master. வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிகிறது போல. Like a servant obeying their masters. நீங்க நடத்திப்புக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். Obey the leaders. அப்பதான் உங்களுக்கு நாங்க பிரேயர் பண்றது நாம ஒரே குடும்பமாக செயல்பட முடியும். Only then we can be activated as a family. இந்த புத்தகம் இந்த பைபிள் இருக்கு. This Bible is here. இந்த பைபிளை பைண்ட் பண்ணிருக்காங்க, நூல் வச்சு கட்டி பைண்ட் பண்ணிருக்காங்க. They have bound it with a thread. இது பைண்ட் பண்ணல இல்ல பைண்டிங் மிஸ் ஆயிடுச்சு, இந்த நூல்லாம் அத்துச்சுனா என்ன செய்யும்? காத்துல அது பிச்சிட்டு ஓடிடும். If the binding is taken away and the thread is out, then you can see the papers flying away. அதுபோல So is it. உங்களை நடத்துறவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பழகணும். Obey them that have rule over you. அது ஒருவேளை நடத்திப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். Leading may be quite hard. சில நேரத்துல கடினமா இருக்கலாம். At times it may be very difficult. ஊழியக்காரங்க 5 விதத்துல இருக்காங்க. Servants of God are in 5 ways. ஒன்று அப்போஸ்தலர்கள், One apostles, ஒன்று தீர்க்கதரிசிகள், other prophets, ஒன்று மேய்ப்பர்கள், other pastors, ஒன்று போதகர்கள், other teachers, ஒன்று சுவிசேஷகர். other evangelists. அப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா சூப்பரா பிரீச் பண்ணுவார். One group they preach well. அவருக்கு அதுலதான் அவர் full கவனத்தை செலுத்துவார். Because that is his ministry and he pay attention to it. ஒரு சிலர் அப்படி அல்ல. Others are not so. அழகா மேய்ப்பாங்க. Some others they feed people well. ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு எப்படி இருக்கீங்க, ஏன் ஜெபிக்கலாம், உபவாசம் போடலாம், நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் செய்வாரு, நல்லா விசாரிச்சு மேய்ப்பர்கள். They are shepherds. They inquire of others. They say, I'll pray for you, I'll fast for you, and they are shepherds. ஒரு சிலர் மேய்க்கவும் மாட்டாங்க, பிரசங்கமும் நல்லா ஓடாது, ஆனா சுவிசேஷ ஊழியம் அங்க ஊழியம் வச்சிருக்கேன், இங்க ஊழியம் வச்சிருக்கேன், வா போ அங்க போய் இயேசு பத்தி சொல்லுவோம், விட்டாத அவன் காஸ்பல் லைன்லயே சுவிசேஷகனாவே எழுதிட்டு போவான். Some others will not preach well. They will not inquire others at where. At the same time they will go on doing the ministries, the gospel spreading ministry. இந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் இவங்க சர்ச்சை அப்படியே கட்டி பரிசுத்தம், விசுவாசம், பிரதிஷ்டை, தெய்வீகம், எப்படியாவது வந்துரு மனவாட்டியா மாறிரு, இந்த ரூட்லயே போய்கிட்டு இருப்பான். Apostles and prophets, they will be in the track of building up the church to the perfection of Christ, saying about holiness, faith, consecration. எப்படி இருந்தாலும் ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படியணும். However it is, they are the servants of God. அவங்க உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. They pray for you. உன் பேரை சொல்லி ஜெபிக்கிறாங்க. They tell your name and pray. உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. They pray for your children. உன் சாவுக்கு நிப்பாங்க. They will stand for your deaths. உன் கல்யாணத்துக்கு நிப்பாங்க. They will stand for your marriage too. உன் துக்கத்திலயும் நிப்பாங்க. They will stand in your sorrow. நீ சந்தோஷமா இருக்கும்போது நிப்பாங்க. They will stand in your joy. நீ தப்பு பண்ணா கண்டிப்பாங்க. They will share with you, they will correct you. நீ சோர்ந்து போனா உனக்காக தேவனிடத்துல ஆண்டவருடைய சமூகத்துல பரிந்து பேசுவாங்க. And they will intercede for you when you faint. எந்த சூழ்நிலையிலும் அந்த ஊழியக்காரன் நாம் எல்லாரும் ஒரே குடும்பம். In any circumstance we are all in one family. அது விரோதமா நம்ம செயல்படும் பொழுது அது தவறு. When we work against it, that is wrong. அவர்கள் துக்கத்தோடு ஏதாவது பண்ணிட்டானா அது உனக்கு நலமாய் இருக்காது. If they do it with grief, it will not be for your good. ஒரு இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஏஜி சர்ச்சில இருந்து வந்துச்சு. In one place a mother came from the AG church. கல்யாணம் ஆச்சா?
Did you get married? ஆமா கல்யாணம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை, அந்த ஆள் என்னை விட்டு போய் ஒரு 30-40 வருஷம் ஆச்சு. Got married, no children, 40 years since he left me. சொந்தங்கள் இருக்காங்களா? Have you relatives? அவங்க எல்லாம் விட்டு இருந்தா நானே அப்படி இருக்கேன், எல்லாமே போயிடுச்சு. I have none of them, that is why I am like this. அந்த அம்மா நம்ம சபைக்கு வந்துச்சு, ஒரு 6 மாசம் வந்துச்சு. She came to a church for 6 months. ஐயா நான் ஏஜி சபைக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ உங்க சபைக்கு வரேன். I went to AG church, now I am coming to your church. அப்படியான்னு கேட்டேன். He said. ஆமா ஏஜி சபையில ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு சர்டிபிகேட் கையிலேயே வச்சிருக்காரு. And she had the certificate of her baptism in that church. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நீங்க வாங்கன்னு சொல்லியாச்சு. I said, I don't need this, you just come. அவங்க தங்கி இருந்த இடம் எப்படி தெரியுமா? தங்கி இருந்த இடம் You know where she stayed? ஒரு குவார்டர்ஸ்ல அந்த வாசல்ல உள்ள வராண்டால தங்கி இருப்பாங்க. She stayed in a veranda of a quarters. இல்லாவிட்டா ESI ஆஸ்பத்திரியில போய் தங்கி இருப்பாங்க. Or she would stay in the ESI hospital. யாராவது பராமரிப்பு இல்லாம கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருந்தா இவங்க அவங்கள கவனிப்பாங்க. அவங்க ஏதாவது காசோ சாப்பாடோ கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க. When there is none to care for some people, she would hospitalize them and finally they would give them something to eat. இப்படி தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. This is how she run her life. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, அவங்க சீரியஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அந்த நர்சஸ் எல்லாம் ஃபோன் பண்ணாங்க. Suddenly her nurses called us up saying she is serious. உங்க சர்ச்சில வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்க. She was coming to a church, your church, and she is dying. அங்க போனா அந்த அம்மா இறந்துருச்சு. And when we went there, she has passed away. எங்க வீடுன்னு கேட்டேன். I asked, எங்க வீடு? where's her house? அங்க போனா வீடு இல்ல, அந்த குவார்டர்ஸ்ல வாசல்ல ஒரு சின்ன இந்த டேபிளை விட இன்னொரு டேபிள் இடம் தான், அதுதான் அவங்களுக்கு அவங்க ஒதுக்கி இருக்காங்க, அதெல்லாம் படுத்து கிடக்குறாங்க. She had no house. She was given a place little than the 2 tables and for her to live in. அடக்கத்தை எப்படி பண்ணோம் தெரியுமா? ஒரு ராஜகுமாரதிக்கு பண்ண மாதிரி பண்ணோம். You know, her funeral service was like a royal thing. ஏன்? Why? ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா, A saved soul. பரலோகத்துக்கு போயிருக்கு. She went to him. யாருன்னே தெரியாது. Don't know who she is. எந்த பேக்ரவுண்டும் தெரியாது. Don't know who's the background. நாங்க பண்ண அடக்கத்தை பார்த்துட்டு அந்த குவார்டர்ஸ்ல உள்ள நர்சஸ் எல்லாம் பார்த்து, என்னப்பா இது, இவ்வளவு நாள் அனாதை மாதிரி கிடந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. யாருக்குமே அவங்க யாருன்னு தெரியாது. வந்த யாருக்குமே அவங்க யாருன்னே தெரியாது. Looking at her funeral service, they were surprised seeing she was an orphan till this day. But so many people for the funeral service, all those who came for the service did not know who she was. அன்னைக்கு பார்த்து சரியான மழை. But that day was a rainy day. கொட்டுது. A heavy rain. அந்த ஆளுங்க எல்லாம் தடுமாறுறாங்க அடக்கரானிக்கு வர்றதுக்கு. The people were just stumbling to come for the service. நான் கூட வந்தவங்களும் மொத்தமா தூக்கி கிளப்பி அந்த புயல் மலைக்குள்ள போய் அவங்களுக்கு கிராண்ட் அடக்கம் பண்ணோம். I and all the people with me, we went in through the storm and had a grand funeral service. நம்ம எல்லாரும் ஒரே இரத்தத்துல இணைக்கப்பட்டவர்கள். Because we are all knit with the same blood. ஒரே சரீரமாக மாற்றப்பட்டவர்கள். We are all made into one body. ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள். We are all quenched by the same spirit. ஒரு தாய் இறந்துட்டாங்க. One mother died. அவங்க வீட்டுக்கு போய் பாடியை க்ளீன் பண்ண போகணும். We had to go to a house to clean the body. இடுப்பு அளவு சாக்கடை தண்ணி. And it was full of gutter on the way. அவங்க அப்படிதான் வீடு கட்டி இருக்காங்க பாவம். And that was her house, poor one. அதுக்குள்ள போய் தான் சிஸ்டர்ஸ் அவங்களை குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சாங்க. And sisters went in through the gutter and made her ready. பாடிக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு நானும் பசங்களும் ஃபுல்லா இடுப்பு அளவு தண்ணிக்குள்ள போறோம். To keep the ice for the body, I and the boys, we were going through the gutter water. கரண்டே கிடையாது. No current at all. அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அதுக்கு ஒரு பாட்டு பாடி. We went into that house, sang songs. பையன் வந்தான். Her boy came. வேலை பார்க்கறான். He was working in railways. வந்தான், இறந்துட்டாங்களா? And is she dead? He asked. சரி, எதுக்கு நாளைக்கு அடக்கம், இன்னைக்கே பண்ணலாமே. Why tomorrow funeral service? We'll do it today. எனக்கு சர்றன்னு ஏறி போச்சு. I got terribly angry. செத்து போயிட்ட பிறகு வந்துட்டு இவன் கதை சொல்றான். After death the son came and he is telling the story. வெள்ளிக்கிழமை நைட் மிட்நைட் இறந்திருக்காங்க. She died in Friday night. நைட் எல்லாம் கடந்து நாங்க பாட்டு பாடி குளிப்பாட்டி அந்த சாக்கடை தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்ச மாதிரி போய் எல்லாம் பண்ணி வச்சா இவன் சனிக்கிழமை காலைல வந்துட்டு எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு சாயங்காலமே அடக்கம் பண்ணலாமே அப்படின்னா. Through the gutter we went into dresser to keep the freezer and all things like that. அது பழைய விசுவாசி. But that was a bold believer and the son is coming, you could have buried her. எனக்கு சூடு ஏறி போச்சு. I was hot. நீ வந்து பாத்துட்டு இல்ல. You came and saw. உன் கடமை முடிஞ்சது இல்ல. Your duty is over. போயிட்டே இரு. You leave. நான் என் விசுவாசியை எப்படி அடக்கம் பண்ணனும் எனக்கு தெரியும். I know how. நீ போற இருந்தா கிளம்பு. I and my believers know how to bury her and you can leave if you want. அவன் பேசாம இருந்தான்.
He was silent. அடுத்த நாள் சண்டே சர்வீஸ் முடிச்சு Next day after the Sunday மொத்த service, சர்ச்சை அப்படியே உட்கார வச்சு we asked the whole church to sit there. பாடியை கொண்டு வந்தோம். We took the body and brought it. அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி தூக்கி பெட்டியை தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ் போட்டு சைரன் போட்டு சும்மா அந்த மினிஸ்டர் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்தோடனே இந்த பையன் அப்படியே ரயில்வேல வேலை பார்க்கறான். அவன் மனைவின்னு பின்னாலேயே போய்கிட்டு இருக்கான். அந்த ஆகாப் டீம் இவன். Through the gutter we brought in the body in the ambulance and it was a royal thing and he was just staring at all of it and he was behind his wife. புரிஞ்சுதா உங்களுக்கு? Did you understand? இந்த ஆகாப் தன்னுடைய மனைவியாகிய எசபேல்ட்ட தன்னை விற்று போட்டான்னு பைபிள் சொல்லுது. As Ahab, he sold himself to his wife Jezebel. வந்தானா பார்த்தாச்சான் அடக்கம் பண்ண வேண்டியதானங்கறான். He saw it and he is saying you could have buried her. இவனை பெத்ததுக்கு வேற என்னத்தையாவது பெத்திருக்கலாம். And rather than begetting him, she could have beget someone else. பேசாம உட்கார்ந்திருந்தான். He was silently sitting there. நான் கொண்டு வந்தேன். I brought the body. பாஸ்டர் கொண்டு வந்தேன். Called pastor. அருமையான ஒரு ஆராதனை. And beautiful service was conducted. conducted. சர்ச்சில இருந்து பிரதர்ஸ் இறக்குனாய், சிஸ்டர்ஸ் இறக்குனாய். And even so many brothers and sisters came up. சும்மா சர்ச்சில வச்சு அருமையான சர்வீஸ். அவன் அப்படியே பார்த்து மிரண்டு போயிட்டான். A beautiful service in the church and he trembled at it. திருப்பி தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணோம். After that we went to burial. கல்லறையில் நான் பிரசங்கம் பண்ணேன். அவன் கேட்டிருந்தானா நல்லவனா இருந்தா செத்துருப்பான் இன்னைக்கு. And in the cemetery I gave the sermon. Had he heard it, he would have died. சூடு சொரணை அவனுக்கு இருந்துச்சுன்னா நான் பண்ண பிரசங்கத்துக்கு ஒரே பிரசங்கத்துல அவன் செத்து சுண்ணாம்பா இருப்பான். Had he had some feeling, then he would have died at my sermon. அவன் அப்படியே ஒதுங்கி நின்னுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். But he stood somewhere else and escaped. அந்த அடக்காரவனை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயா நாங்க செத்தா எங்களுக்கு இப்படி பண்ணுவீங்களா? His relatives also said, if we die, will you do this for us? இந்த குடும்பத்துல சேரு, You நான் come and பண்றேன். join our family, we will do it. இது ஒரு பரலோக குடும்பம். This is a heavenly family. இதுல நடத்துறவங்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். Obey your leaders. நாங்க என்ன பெரிய சுமப்பதற்கரிய பாரத்தை அவங்க தள்ள தூக்கி வச்சிரோம். Are we giving you so much of burden which you cannot bear? No. வசனத்தின்படி வாழு. Live according to the word. என்ன சொல்லித் தரோம்? What do we teach you? பாவம் செய்யாதன்னு சொல்றோம். Do not sin. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம். Rise up early and pray. ஆண்டவரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோன்னு சொல்றோம். Get a close relationship with God. உன் சரீரத்தை பாவத்துக்கு இடம் கொடுத்துறாதன்னு சொல்றோம். Don't give place to sin in your body. எக்காலம் துணிக்கும்போது நீ பறக்கணும்னு சொல்லித் தரோம். You have to fly when the trumpet sounds. வேற என்ன சொல்லித் தர போறோம்? What else do we teach? எல்லாரும் கண்களை மூடுவோம். Close your eyes. இன்னைக்கு கீழ்ப்படிதலில் உன்னுடைய பரிசுத்தம் துவங்குகிறது. Today, how is your holiness in obedience? இன்னைக்கு கீழ்ப்படிதலுக்கு நீங்க உங்களை ஒப்புக்கொடுங்க, உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறும். Surrender for obedience and your life will flourish. எல்லாரும் கண்களை மூடுவோம். Close your eyes. Slept so long and now resolve. உங்களுடைய கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுள். Let your obedience be known abroad to all men. நீ கீழ்ப்படிகிற பிள்ளையா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Be obedient children and be holy even as he hath called you is holy. ஆம், நான் தான் கீழ்ப்படியணும்னு கர்த்தர் என்ன குறித்து தான் தனிப்பட்ட விதத்துல பேசுறாரு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கண்ணை மூடி முழங்கால் போட்டு கைகளை உயர்த்துங்க. All those who believe that the Lord is personally speaking to me, the Lord is asking me to obey, then be on your knees and lift up your hand. நீங்க இந்த வசனங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய கண்ணிகள் எல்லாம் தெரிக்கும். Surrender to this word and you can see the snares being broken. பிசாசு தோற்கடிக்கப்படுவான். The enemy will be defeated. உன்னை கீழ்ப்படியாம வச்சு பாவியாவே மாத்தணும்னு பார்க்கறான். ஆண்டவர் உன்னை கீழ்ப்படிய வச்சு உன்னை நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார். Satan wants you to make you a sinner through disobedience, but the Lord wants to make you a saint through your obedience. எத்தனை பேர் இன்னைக்கு நீதிமான்களாய் திரும்பி போக How விரும்புகிறீர்கள்? many of you want to be righteous? உன்னால முடியலையா? கர்த்தாவே நீங்க எனக்குள்ள இருந்து என்னை கீழ்ப்படிய வைங்க அப்படின்னு கேளுங்க. If it is impossible, then ask the Lord, Lord, make me to be obedient. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கிருபை தரப் போகிறார். The Lord will give you grace today. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். Abraham obeyed. யாக்கோபு கீழ்ப்படிந்தான். Jacob obeyed. இன்றைக்கு எத்தனை பேர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய போகிறீர்கள்? Today, how many are going to obey the எத்தனை பேர் truth? வசனத்துக்கு கீழ்ப்படிய How போகிறீர்கள்? many will obey the truth today? எத்தனை பேர் உபதேசத்துக்கு கீழ்ப்படிய How many போகிறீர்கள்? will obey the doctrine today? எத்தனை பேர் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிய How போகிறீர்கள்? many will obey the heavenly vision? எத்தனை பேர் அழைப்புக்கு கீழ்ப்படிய How போகிறீர்கள்? many will obey your calling? எத்தனை பேர் இந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய How போகிறீர்கள்? many will obey the faith? எத்தனை பேர் பரிசுத்தாவி நடத்துதலுக்கு கீழ்ப்படிய How போகிறீர்கள்? many will obey the leading of the Holy Ghost? மனுஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். Obey man. சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். Obey your own husband. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். Obey God and resist the devil. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு கிருபை தரப் போகிறார். Today the Lord will give you grace. ஒருவேளை உனக்கு கீழ்ப்படியாமல் போவது உனக்கு ஒரு பழக்கமாக இருக்கலாம். Your disobedience may be your habit. நீ சிறுவயது முதற்கொண்டு என்னுடைய கட்டளை
கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவது உன்னுடைய வழக்கம் என்று எரேமியா சொன்னான். Jeremiah says, you not obeying my word from your little age is your habit. இல்ல, இன்னையிலிருந்து கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்து உனக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்ய போகிறார். No, from today onwards, the Lord will give you the grace to obey that word of truth. எத்தனை பேருக்கு கீழ்ப்படியும் சக்தி வேணும்? How many of you need the power of obedience? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. Just lift up your hand. ஒரு 2 நிமிஷம் தான் டைம். Just 2 minutes. அதுக்குள்ள அந்த வல்லமை இறங்கிடணும். The power will descend. பிதாவுக்கு இயேசு கீழ்ப்படிந்தது போல As Jesus obeyed the Father, நீங்களும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்க. ye obey Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல As you obey Christ, உங்கள் எஜமான்களுக்கும் உங்களுடைய சொந்த புருஷர்களுக்கும் கீழ்ப்படியுங்க. obey your own masters and your husbands. கர்த்தர் இன்னைக்கு கீழ்ப்படிதலின் அபிஷேகத்தை உனக்கு தரப்போகிறார். God is giving you the anointing of obedience. கீழ்ப்படிதலின் ஆவியை உனக்கு தரப்போகிறார். Spirit of obedience is giving you. கீழ்ப்படியக்கூடிய கிருபையை உனக்கு தரப்போகிறார். Grace of obedience is giving you. உன் சிந்தையிலேயே ஒரு கீழ்ப்படிதலை வைக்க போகிறார். Obedience in your mind is giving you. பலியை காட்டிலும் காக்கியை காட்டிலும் ஜெபத்தை காட்டிலும் உன்னுடைய கீழ்ப்படிதல் உத்தமமாய் மாறப் போகிறது. Obedience is going to be better than your sacrifice, offering and your prayer. கீழ்ப்படிதலை அலங்காரமாய் வைத்துக் கொள்ளுங்க. Keep your obedience as your adorning. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Close your eyes. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு சக்தியை தரட்டும். Then may the Lord give you a power. உன்னால உன்னை மாற்ற முடியாவிட்டாலும் கர்த்தர் உன்னை மாற்றுவார். You cannot change yourself, but God can change. நீ கீழ்ப்படிஞ்சினா என்ன நடக்கும் தெரியுமா? Do you know what will happen when you obey? அதிகாரமும் வல்லமையும் உனக்கு கொடுக்கப்படும். Power will be given to you. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That's what the word of God says. ஆமென். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருந்தது. Angels and principalities and powers were obedient நீ to him. கீழ்ப்படிஞ்சா எல்லா வல்லமையும் உனக்கு முன்பாக கீழ்ப்படியும். If you obey, all powers will be obedient to you. எத்தனை பேருக்கு கீழ்ப்படிதலின் அபிஷேகம் வேணும்? How many of you need that anointing? ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க. Just 2 minutes. தெய்வத்தினுடைய சக்தி உன்னை நிரப்பட்டும். Power of God may it fill you. இப்பொழுதே தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு எழும்புங்கள். Receive the power of God and go. இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது முழங்கால்ல நிக்கும் பொழுது ஒரு சக்தி உனக்குள்ள இறங்கும். நல்லா விசுவாசிங்க. இது ஒரு கிருபை. கீழ்ப்படிதல் என்பது ஒரு கிருபை. ரோமர் 6:14 சொல்லி இருக்கிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்போ ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண்ணு உமக்கு கீழ்ப்படியணும், என் முடி உமக்கு கீழ்ப்படியணும், என் வாய் உமக்கு கீழ்ப்படியணும், என் வார்த்தைகள் உமக்கு கீழ்ப்படியணும், என் நாவு, என் கை, கால்கள், என் அவயவங்கள் அனைத்தும் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்து உம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலின் ஆவி, கிருபையின் ஆவி இறங்கட்டும். அவர் வருகிறார். கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி. நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு இன்னைக்கு அபிஷேகம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் தேவ வல்லமைக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா.